வணங்குவது எமக்கு வேலை. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரு மாணிமுகத்தானை காதலால் கூப்போர்தம் கை. இன்றைக்கு தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்புங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தமிழ் மன்னர்களின் நிலைத்த புகழுக்கு காரணம் வீரமும் விவேகமுமா, வீரமும் விவேகமுமா அல்லது தமிழும் கொடையுமா. வீரம் விவேகம் ஒரு அணி, தமிழும் கொடையும் ஒரு அணி. இதான் இன்றைக்கி பேச போகிறது. தலைப்பு எதுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அடிக்கடி சொல்லிக்கிறணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்திகள். அப்படி சொன்னால் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக அதனால் மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா சாதாரணம் கிடையாது. மன்னர்களால் தான் நம்ம வந்து பெருமை பெற்றோம். ஒரு நாடு சிறப்பாக இருக்கணும்னா மன்னர்களுடைய தன்மை இருக்கணும். திருக்குறள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல்னே தனியாக தலைப்பை பாருங்க. அமைச்சும்பார், தூதும்பார், ஒற்றும்பார். அவ்வளவும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, திருவள்ளுவர் ஒரு ஆளாக 100 பேர் சேர்ந்து திருவள்ளுவர்னு போட்டுக்கிட்டாங்களான்னு கூட சந்தேகமாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு உள்ளே வந்துடுறேன். நான் இன்னும் உங்கள் பாயிண்ட் உள்ளெல்லாம் வரமாட்டேன். இப்போ நான் என்ன படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறேன். படத்துக்கு பேர் வைக்கல, அது ஒரு மண்டையடி. விஜய் சேதுபதி படத்தில் நடிச்சிட்ருக்கேன். வழக்கப்படி கதாநாயகி அப்பா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து திருச்சிக்கார பொண்ணு போட்டிருக்கு. மிஸ்ஸு தமிழ்நாடுன்னு நம்ம பட்டம் வாங்கியிருக்கு. அப்படின்னா நான் தானே அப்பாவாக இருக்க முடியும், வேறு வழி இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், ஷூட்டிங் இடைவெளியில் நல்லா பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு என்கிட்ட வந்தார், ஐயா ஒரு திருக்குறள் சொல்லணும். நான் கேட்ட திருக்குறளாக இருக்கக்கூடாது, புது திருக்குறள் சொல்லுங்கள். எப்படி அடுத்த சாட்டு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ என்ன பண்ணுறது, வழக்கமாக சிலபஸில் இருக்கிறத நம்ம சொல்லுவோம். அன்பு மரணம் உடைத்த என் கல்யாண வீட்டுக்குன்னு ஒன்று வச்சுருப்போம். கல்வி நிலையம்னா கற்க கசட சொல்லிட்டு போயிடலாம். இவர் எல்லாம் தெரியுங்கிறாரு. இவருக்கு ஏற்ற குரல் வேறு சொல்லணும். அப்போ நான் சொன்னேன், எப்படி அப்படின்னா, நீங்கள் கேட்காத குரலாகவும் இருக்கணும், உங்களுக்கு ஏற்ற குரலாகவும் சொல்லட்டுமான்னு கேட்டேன். சரின்னாரு. நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு எதுன்னு கேட்டேன். எனக்கு விஜய் சேதுபதிக்கு இடையில் நடந்த உரையாடல் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ சமீபத்தில் நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு எது தெரியுமான்னு கேட்டேன். தெரியலையே அப்படின்னு நான். இப்போ நீங்கள் கை வச்ச இடம் தான் அப்படின்னு சொன்னேன். தெரியலேன்னு இப்படி வச்சார்ல, இதுதான். இந்த எலும்பு உடைக்கவே முடியாதுங்க. தாடை எலும்பு இது. நம்ம உடம்புல மற்ற எலும்பு தான் அடிக்கடி கையில் கட்டு போட்டிருப்போம், காலில் கட்டு போட்டிருப்போம், முதுகில் இதில். இந்த எலும்பு ஒருத்தரும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான எலும்பு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, சில பேரை இந்த எலும்பு உடைச்சா நல்லதுங்கிறாரு. கேள்விப்பட்டிருக்கல இந்த திருக்குறள்? ஜென்மத்துக்கு பட்டுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? இப்படி திருவள்ளுவர் சொல்லுவாரா? அன்பு சொன்னவர், அறம் சொன்னவர் சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு தெரியுமா? டேய், எவன் ஒருத்தன் எவனுக்கும் கொடுக்காம எச்சிக்கையில் காக்கா ஓட்டாமன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல. ஏன் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாமல் தெரியுங்களா? அப்படி ஓட்டினா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க பருக்கையை காக்கா தின்றுமா. அதனால கழுவிட்டு தான் காக்காயை ஓட்டுவாங்களாம். அதான் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாத கஞ்சேன். அப்படிப்பட்ட ஒருத்தன் இருப்பானே, ஆனால் அவன்கிட்ட நீ பொருள் வாங்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவன் தாடை எலும்பு உடைங்கிறார். திருக்குறள் இருக்குது, மறந்துடாதீங்க. ஈர்ங்கை விதிரார் கயவர் சொல்லே பாருங்க. இது ஒன்று. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண்கை அல்லாதவர்க்கு. கூண்கை நினைக்கிறீங்களா? கையை வளைச்சி அடிக்கணுமா? நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஏன் வருதா? கையை வளைச்சி அடிப்பீங்கள்ல மாஸ்டர் படத்தில். அது மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாரு, எவனொருவன் மற்றவர்களுக்கு உதவாமல் பொருளை வைத்து கொண்டு மறைத்து கொண்டு வாழ்கிறானோ அவனுடைய தாடை எலும்பு உடைக்கிற மாதிரி அடி அவன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் அவர் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே ஒடியாத என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. அப்படியே சொல்லிட்டு அந்த திருக்குறளை ஞாபகமாக மறுநாள் திருப்பி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தான் ஏகசந்தக்கிராதி. ஏகசந்தக்கிராதி என்ன தெரியுங்களா? ஒரு தடவை ஒரு செய்தியை கேட்டால் ஏகம், ஒரு தடவை ஒன்று கிரகித்தல், உள்வாங்கக்கூடிய தன்மை, அப்படியே வாங்கிட்டு அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் கமலஹாசன் அவர்கள்ட்ட உண்டு. ஒரு நாள் எம்ஏல நான் தியாகராஜ காலத்தில் வகுப்பு இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா கமலஹாசன் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் சொன்னால் கூட. நீங்கள் என்ன நம்புறது? எங்கள் ஊர்லேயே நம்பலை. மதுரையில் ஒரு நாள் நான் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா கமலஹாசன் தான். ஓரமாக வண்டி நிப்பாட்டி பேசிக்கிட்டே இருந்தேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். யார் தர மணி நேரமாக பேசுகிறீங்க அப்படின்னாரு. உடனே நான் ஸ்பீக்கரை இது பண்ணிவிட்டு கமல்கிட்ட அப்படின்னேன். கமல்கிட்ட. ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறது?
நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உண்மையை சொல்கிறேன் வைராங்க அப்படின்னேன். சரி வஞ்சிட்டு போகிற விடுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஃபோன் பண்ணாருங்க. நான் உடனே வகுப்பில் இருக்கேன், கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்றேன். என்ன பிள்ளைகளை என்ன சொல்லிச்சுங்க, இல்லை அவர் பேசுகிறத கேட்கணும், ஸ்பீக்கரில் போடுங்கன்ட்டாங்க. உடனே ஸ்பீக்கரில் போட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார். நான் சும்மா இருக்க மாட்டாமல், நேற்று ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தல உங்களுக்கு நாலடியாரில், அந்த பாட்டை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னேன். நம்புறீங்களோ இல்லையாங்க, நாலடியார் பாட்டை திருப்பி சொன்னாருங்க. திருப்பி சொன்னது உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி மாணவர்கள் கிடச்சிருந்தா கோல்டு மெடல் வாங்குற மாதிரி வாத்தியாராக நான் வந்திருப்பேன். மன்னர்களுடைய பெருமைக்கு காரணம் வீரம், விவேகம் ஒரு பக்கம், தமிழ் கொடை இன்னொரு பக்கம். இதை பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறார்கள். பேச வந்திருக்கிற பெருமக்களை நான் இங்கே குறிப்பாக அறிமுகம் செய்கின்றேன். முதல்ல, மன்னர்களின் நிலைத்த புகழுக்கும் பெருமைக்கும் காரணம் வீரமும் விவேகமுமே என்று பேசுவதற்காக வருகை தந்திருப்பவர்கள் நல்ல பேச்சாளர், நானிலம் அறிந்த பேச்சாளர், உலகமெல்லாம் சென்றிருக்கக்கூடிய பேச்சாளர். அது மட்டுமில்லை, முனைவர் பட்டம் பெற்றவர், அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகம் மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியராக பல்லாண்டு காலமாக பணிபுரிந்து வருகின்ற, எங்களுடைய அணியிலே பல்லாண்டு காலமாக பேசி வருகின்ற பேராசிரியை டாக்டர் குரு ஞானாம்பிகை அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். நல்லா கைதட்டல் வச்சு தான் நல்லா பேசுவாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைதட்டலுக்கு ஏற்ற பேச்சு தான் வரும். 3 பேர் கைதட்டினா 3 பேர் அவ்வளோதான் பேசுவோம். கைதட்டு கேட்டெல்லாம் வாங்கலைங்க. நீங்கள் கொஞ்சம் இப்போ ஒத்துழைக்கணும். கொட்டாய் விட்டிங்கன்னு வைங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். டெல்லியில் தமிழ் சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே ஒருத்தர் ஃபோனில் முடியல அப்படின்னாரு. ஏன் காதில் கேட்குது, என்னையா முடியல அப்படின்னே. இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அவர் சமாளிச்சுக்கிட்டாரு, பரவாயில்ல, சந்தோஷம். இங்கே பாருங்கள், ஒரு பட்டிமன்றம் 2.5 மணி நேரமாக 3 மணி நேரமாக தெரியல, இருந்தாலும் இந்த 2.5 மணி நேரமும் தமிழால் நம்ம சந்தோஷமாக வாழலாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உயிர் மகளுங்க, அருமையான விஷயங்கள் இருக்குங்க, நல்லதை பேச இருக்கிறாங்க, கேட்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதே அணியில் பேசுவதற்காக அங்கே அவர்கள் பேசாத தொலைக்காட்சி இல்லை. அநேகமாக அவர்கள் பேசாவிட்டால் அது தொலைக்காட்சியே இல்லை அப்படி வச்சுக்கோங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் வருவாங்க, எப்போ போட்டாலும் தொலைக்காட்சியில் இருப்பாங்க. நான் ஒரு தடவை அமர்த்திட்டு பார்த்தேன், இருந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. எப்போதும் பேசக்கூடிய, நடுவராக பேசக்கூடிய, திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிற நல்ல தமிழறிஞர், சமீபத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியை டாக்டர் எழிலரசி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் வீரமும் விவேகமும், 2 பேரும், ஒரு ஆள் வீரம், ஒரு ஆள் விவேகம். சரி, தமிழும் கொடையும் என்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அது ஒரு வசதி. இப்போ இவங்க கோயம்புத்தூர், உங்களுக்கு சொந்த ஊர் இந்த பக்கம், இவங்க தெற்க தான். இப்போ பணியாற்றுறது கோயம்புத்தூரில், அவங்க திருவண்ணாமலை, இவங்க திருச்சி. 2 பேரும் அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர்கள். தமிழ்நாட்டில் பேசுவதற்கு யாரையாவது முன்னோடியாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர்களை வைத்துக்கொள்ளலாம் என்று நான் தைரியமாக சான்றிதழ் கொடுப்பேன். எனக்கே சில நேரங்களில் பொறாமையாக இருக்கும். என்னென்னா, எனக்கு ஞான சம்பந்தன் பேரை தவிர பாட தெரியாது. அது ஒரு நல்லதாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சால் தான் பாடணும், இல்லைன்னா கஷ்டம் இல்லையா. நல்லா பாடுவாங்க, இனிமையாக பாடுவாங்க, அழகாக பேசுவாங்க. அதோடு மட்டுமில்லை, கம்பீரமான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள். இத்தனை பெருமையோடு பல்லாண்டு காலமாக தமிழ் உலகில் பேசி வருகின்ற நம்முடைய வணக்கத்திற்கும் பாராட்டுக்குரிய உருமுதல் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, தமிழ்துறை தலைவர் டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் உடல் நலம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. சுதி சரியாக வருமா தெரியலையா? தெரியல, பரவாயில்ல, இருக்கட்டும். சில பேர் வந்தாலே போதுமா, அவ்வளோதான். வந்து வணக்கம்னாலே இப்படிலாம் கை தட்டுறாங்க, அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். நல்லா பேசுவாங்க. அடுத்து அமர்ந்திருப்பவர்கள், அவர்களும் உருமுதல் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, இனிமையாக பேசக்கூடியவர்கள், அருமையாக பாடக்கூடியவர்கள். ஏன்னா பட்டிமன்றங்களில் இப்போ பேசவும் வேண்டியிருக்கு, பாடவும் வேண்டியிருக்கு. இதோடு நின்றுட்டா பரவாயில்ல, வேறு ஏதாவது முயற்சி பண்ணிடக்கூடாது. அணித்தலைவர்கள் அக்னி சட்டி எடுத்து ஆடுவார்கள், நடுவர் வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பார் அப்படின்னு யாராவது சொன்னால், இல்லாட்டி சாட்டையை அடித்து கொண்டு தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு புது புது விஷயங்களை ஏதாவது கொண்டு வராமல் இருக்கணும். நல்லா உட்காந்து கேட்கலாங்க, கேட்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த கேட்கின்ற தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் நமக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பட்டிமன்றம் தொடங்குகிறது. மன்னர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் வீரமும் விவேகமுமே என்கின்ற தலைப்பிலே பேசுமாறு பேராசிரியை டாக்டர் குரு ஞானாம்பிகை அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவை மேலும் சீரிய செம்மையான வகையிலே நடத்தி கொண்டிருக்கிற
அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, இந்த விழாவிற்கு நிறைவாக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மன்னர்களின் நிலைத்த புகழுக்கு காரணம் வீரம் விவேகமுமா தமிழும் கொடையுமா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல வீரம் விவேகம் தமிழ் கொடை இந்த நான்கையுமே நாங்க ஒத்துக்கிறோம். தமிழையும் கொடையையும் மறுத்துவிட்டு எந்த மன்னர்களையும் உயர்த்தி பேச முடியாது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு மன்னருடைய புகழுக்கு அடிப்படை காரணமாக அவர்களுடைய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டியது வீரம்தான். கூடுதல் தகுதியாக வேண்டுமானால் கொடையும் தமிழும் இருக்கலாம். ஒரு மன்னன் ஒரு போர்க்களத்தில் போய் வெற்றி பெற்று அந்த வெற்றியினால் கிடைத்த செல்வத்தை எல்லாம் கொடுத்தால்தான் கொடை. அப்போ வீரம் என்பது அடிப்படை பண்பு, கொடை என்பது சார்ந்திருக்கக்கூடிய கூடுதல் பண்பு. அப்ப அதுதான் நிலைத்த புகழுக்கு காரணமாக இருக்க முடியும். அன்னைக்கு புலவர் பாடும்போது ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். மக்கள்லாம் என்ன நினைப்பாங்களாம், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே. மக்களுக்கு உணவு உயிர் கிடையாது, தண்ணீர் உயிர் கிடையாது. மக்கள் அனைவரும் மன்னனைத்தான் உயிராக கருதினார்கள். அதனால் மன்னன் மக்களை காப்பதைத்தான் உயிராக கருத வேண்டும் என்று சட்டமே வைத்திருந்தார்கள். பாருங்க, எனக்கு பிரியாணின்னா உயிர் சில பேர் எனக்கு காப்பின்னா உயிரும் கேட்போம். அதனால் அவங்க சொல்கிறாங்க, அது எந்த இடத்துல உயிர்னு கேட்டால் நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று, இது ரெண்டும் தான் உயிர்னு சொல்லுவோம். அதெல்லாம் காட்டிலும் உயிர் எதுன்னு கேட்டால் மன்னன் மக்கள் அப்படிங்கிற அந்த உறவு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ மன்னன் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் வெறுமனை கொடை அளிச்சா முடியாது. அவன் கொடை அளிக்கணும்னு சொன்னாலே அவன் ஜெயிச்சு அந்த நாட்டுக்கு மன்னனாக இருந்தால்தான் கொடை அளிக்கக்கூடிய வாய்ப்பே அவனுக்கு கிடைக்கும். சோழர்கள் மரபுல ஒரு பழக்கம் உண்டுங்களாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய குழந்தைய பார்க்கறதுக்கே அந்த அரசனாக இருக்கக்கூடிய தந்தை சாதாரண தோற்றத்தில் போகக்கூடாதான், போர் கவசங்களோடு படை கவசங்களோடு ஒரு பெரிய போர் வீரனாகத்தான் போய் அந்த குழந்தைய பார்க்கணுமா. இப்ப முகக்கவசத்தோட போறோம், அப்ப போர் கவசத்தோட போயிருக்காங்க. சரி, அந்த குழந்தை ஒரு அப்பாவா பார்க்க கூடாது, இந்த நாட்டை வெற்றி கொண்ட வீரன் நம்முடைய தகப்பன் என்று அங்கே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா வீரம் தானேங்க இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. ஒரு கோழையை உயர்த்தி பிடிச்சதாகவோ ஒரு விவேகம் இல்லாதவனை உயர்த்தி பேசியதாகவோ போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடியவரை பற்றி பெருமை பாடியதாகவோ எந்த சான்றும் இல்லை. ஒரு இளைஞன்னா அவனுக்கு என்ன கடமை சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடதை. என்னங்க வாளை எடுத்து யானை மேல நின்று போர் செய்யறது ஒரு இளைஞனுடைய கடமை. ஒரு வீரம் என்பது ஒரு இளைஞனுடைய நெஞ்சுரமாக இருக்கணும். நாங்க வீரனா இருந்தவனுக்கு தான் கல்யாணமே முடிஞ்சிருக்குது. ஒரு கொடுக்கிற பண்பு இருக்கு, அவன் ஒரு பெரிய கொடையாளிப்பா, அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம் நினைக்கல. ஒரு வீரனாக இருக்கிறவனுக்கு தான் திருமணமே செய்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கொடை கொடுக்கிறவனை வள்ளல்னு சொல்லுவாங்க, கொடை அளிப்பவருக்கு வள்ளல்னு பேரு. ஆனா வீரனாக தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டியவனுக்கு தெய்வம் என்று பெயர். நடுகல் வழிபாடுன்னு ஒண்ணு இருந்திருக்குதுங்க தமிழ் மரபுல. ஒரு இறந்த வீரனுக்கு நடுகல் வைத்து காலம் காலமாக வழிபடக்கூடிய மரபு இருந்திருக்கு. அப்படின்னு சொன்னா வீரம் தானே இங்கே காலம் காலமாக போற்றப்படுகிறது. மகாகவி பாரதியார் சொல்லும் பொழுது மண்ணும் இமயமலை எங்கள் மலையே அப்படின்னாரு. இமயமலை உரிமை கொண்டாடினார். இந்திய மலைதானாலும் ஒரு தென்னிந்திய சமூகத்திலே இருந்து கொண்டு என்னுடைய மலை அப்படின்னு சொல்றாருன்னா காரணம் இருக்கு. மூவேந்தர்கள் மிகப்பெரிய நில பேரரசுகளை எல்லாம் ஆட்சி செய்த 3 வேந்தர்களும் இமயத்தை கைக்குள்ளே வைத்திருந்தார்கள். சேர மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சோழ மன்னன் கரிகார் சோழன், பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், 3 பேரும் இமயமலையை கையில் வச்சிருந்தாங்க. அப்போ இமயம் அதுக்கு பிறகு ஒரு 2 தலைமுறை கழித்து அந்த இமயமலை பகுதியை ஆட்சி செய்த கனகர் விசையர் அந்த அரசர்கள் என்ன சொன்னாங்களா, எங்க காலத்துல இது நடக்கல,
பழைய தலைமுறையில வந்து தமிழகத்தை சேர்ந்த மன்னர்கள் வெற்றி கண்டு போய்விட்டார்கள். ஏன்னா அன்னைக்கு காலத்துல எங்களை மாதிரி வீரர்கள் இல்ல போல இருக்கு. இன்னைக்கு வர சொல்லுன்னு சொல்லி தமிழ் மன்னர்களை குறைவாக மதிப்பிட்டு பழித்தூற்றினார்களாம். அதனால இங்கிருந்து ஒருத்தன் கிளம்பி போனான். சேரன் செங்குட்டுவன் என்கிற மாமன்னன் அங்கே சென்று அந்த கனகர் விசையர்களை வென்று அவர்கள் ஆட்சி செய்த இமயமலையிலே இருந்து கல்லெடுத்து வந்து கங்கையிலே நீராட்டி சேர நாட்டிலே கண்ணகிக்கு கோயில் வைத்தான் என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசுறது இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயங்க. சேர மன்னனுடைய மனைவி வேண்மாளுடைய விருப்பம் கண்ணகிக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்பது. ஒரு வீரத்தை இன்னொரு வீரன் பெருமைப்படுத்தி இருக்கிற விஷயம் இல்லையா? ஒரு அரசனை எதிர்த்து அதிகாரத்தை எதிர்த்து தனக்கான நீதியை கேட்டு போராடிய ஒரு வீர மரத்திற்காக கோயில் எழுப்பிய இந்த நிகழ்வை வைத்துதான் தோமுசி ரகுநாதன் என்கிற ஒரு ஆய்வாளர் இளங்கோவடிகள் யார் என்கிற ஆய்வு நூலிலே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சிலப்பதிகாரத்தினுடைய நோக்கம் அதனுடைய 3 அறங்களை பேசுவது மட்டுமல்ல, அந்த 3 அறங்களுக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒரு அரசனை சேரன் செங்குட்டுவன் என்கிற மாமன்னனுடைய வீரத்தை எடுத்து சொல்வதற்காகத்தான் சிலப்பதிகாரம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, வீரத்தை எப்படியெல்லாம் பேசி இருக்கிறாங்கங்க. இல்லை, இப்போ நீங்கள் இங்கிருந்து இமயமலைக்கு போகிறதுனாலே நமக்கு 3 நாள் ஆகுது. அன்னைக்கு போகிறதா இருந்தால் எப்படி போயிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அது எப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? படை வீரர்கள் போகிறப்ப முதல்ல போகிறவங்க பணம் பூ பார்ப்பாங்களாம், அடுத்து வர்றவங்க பணம் நொங்கு சாப்பிடுவாங்களாம், கடைசியாக வர்றவங்க பணம் பழம் சாப்பிடுவாங்களாம். அப்போ அவ்வளவு நீளமான படை இருந்திருக்கு. எவ்வளவு இப்போ மன்னர்கள் எப்படி படையெடுத்து போயிருக்காங்க பாருங்க. சொல்லுங்க. சாதாரண வேலைங்களா அதெல்லாம்? எங்க இன்னைக்கு ஒரு சிக்னல் மாறி போனோம்னா ஊர் தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்க கிளம்பி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அதை யோசிச்சு பாருங்க. திருச்சியில இருந்து இங்க வரதுக்குள்ள மாறி போச்சுன்னா கூகுள் மேப் போட்டா நம்ம ஒரு வழி போட்டோம்னா அது ஒரு பக்கம் போச்சுன்னா வழி தெரிய மாட்டேங்குது நமக்கு. எங்கே இருந்து எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்திலே இத்தனை படைகளை எடுத்து சென்று அங்கே அவர்களை எல்லாம் வென்று வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆரியர்களுடைய மனதிலே தென்னிந்தியர்கள் என்று சொன்னால் சாமானியப்பட்டவர்கள் இல்லை என்கிற எண்ணத்தை உண்டு செய்தவன் சேரன் செங்குட்டுவன் இல்லைங்களா? நம்ம அரசர்களுக்கு தமிழ் மன்னர்களை பொறுத்த வரைக்கும் வட இந்திய மன்னர்கள் கூட மண்ணாசையின் காரணமாக மீண்டும் மீண்டும் போர் தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அரசர்களை பொறுத்த வரைக்கும் மண்ணாசை என்பதை விட புகழ் வேட்கையை விரும்பி இருக்கிறார்கள். அதனாலதான் சங்கப்புலவன் சொல்லுவான், புகழியனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். எனக்கு பழி வந்துச்சுன்னா இந்த உலகமே கிடைச்சாலும் வேண்டாம், ஆனா புகழ்னா அதுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று வாழ்ந்தவர்கள் தமிழ் மன்னர்கள்ங்க. சரி, எல்லாமே வீரமா முடிஞ்சுதா? விவேகம் இங்க இல்லையா அப்படின்னா இருக்கு. அவர்களுடைய மதிநுட்பம். ஒரு போர் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சரியான ஒற்றர்களை நியமிக்கிறதுல தொடங்கி இந்த போரை நடத்தலாமா வேண்டாங்கிறதுக்கு சரியான தூதரை அனுப்புவதிலே தொடங்கி, ஒரு தூதர் அனுப்புறாங்கன்னு சொன்னா தூது ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய தூதுவன் புத்திசாலியா இருக்கணும். பாரத போருக்கு தூதாக சென்றவன் கிருஷ்ணன். நம்ம தமிழகத்திலே அதியமானுக்கு தூதாக சென்றவள், அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையிலே தூதாக சென்றவள் அவ்வை. அவ கொடைதான் வாங்கினான், நட்பாக இருந்து அதியன் அவளுக்கு கொடை கொடுத்தவன் தான், தமிழ் புலவர் தான். ஆனாலும் அங்கே தூது பொருளாக சென்ற அந்த அவ்வை அங்கே சென்று தொண்டைமானிடம் அதியமானுடைய வீரத்தை தானங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வீரம்ங்கிறது மன்னர்களுடைய ரத்தத்திலே ஊறிய விஷயமாக இருந்தது. அதுதான் அந்த மக்களை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லும் பொழுது சிலருக்கு குழப்பம் வரும். வேந்தர்னா என்ன, மன்னர்னா என்ன, இதுல குறுநில மன்னர்கள்னா யாரு அப்படின்னு. மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர்கள் எல்லாம் வேந்தர்கள். ஒன்றும் இல்லைங்க, தசாங்கம்னு சொல்லுவோம். 10 அங்கங்களை உடையவர்கள் பெருமன்னர்கள். அதாவது கொடி, அதே போல் யானை, குதிரை, அரண்மனை, இப்படி தனித்தனியாக இருந்தால் இவங்க 10 அங்கங்களை உடையவர்கள் பேரரசர்கள். இவற்றில் குறைவாக இருந்தால் இனக்குழு தலைவர்கள். அப்படி சுருக்கமாக வச்சுக்கோங்க. அப்ப அந்த இனக்குழு தலைவருங்கிறது யாரு முடிவு பண்றவங்க? நிறைய கொடுக்கறவங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. யார் அந்த இனத்தை தன்னுடைய உயிரை பணயம் வைத்து காத்து கொடுக்கிறானோ அவனுக்கு தான் இனக்குழு தலைவன் என்கிற பெயர் என்று சொன்னால், மக்கள் யாரை நம்பி இருந்தாங்கன்னா வீரத்தோடு போராடி தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த மக்கள் சமூகத்தை யார் காத்தானோ அந்த மன்னனை தான் தனக்கு தலைவனாக தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள்.
காவல் மரம் பழைய இலக்கியத்தில் வருங்க. பகை நாட்டில் போய் ஒரு போர் செஞ்சு சண்டை போட்டான்னு சொன்னால் அந்த நாட்டை வெற்றி கண்ட பிறகு அவர்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய காவல் மரத்தை வெட்டி அதில் தான் முரசு செஞ்சுக்குவாங்களாம், அரியணை செய்துக்குவார்களாம். இப்படி எத்தனை விஷயங்கள், போர் நுணுக்கங்கள், சின்ன சின்ன போர் நுணுக்கங்களிலே தொடங்கி. பெல் இல்லாதனால அப்படி மைக்கு தட்டுவேன். இப்ப தட்டல, இப்ப இப்படி தட்டி காமிச்சேன்ல இது மாதிரி. போர் நுணுக்கங்களிலே தொடங்கி மிகப்பெரிய போர் வியூகங்களை வகுத்து. ஒன்று பாகுபலி படத்துல ஒரு 2 வியூகம் காட்டியிருப்பாங்க, அதுலயே பிரமிச்சு போய் ஆச்சரியப்பட்டு போனோம் இன்னைக்கு. அதுவும் கிராபிக்ஸுங்க. அதுல போர்க்களத்தை காட்டும் பொழுது அவங்க வகுக்கக்கூடிய வியூகங்களை பார்க்கும்போது இப்படி எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்களா? இங்க மகாபாரத கதையில 13ஆம் நாள் போர் சரக்கம் சக்கர வியூகம் பாங்க. சக்கர வியூகத்துக்குள்ள அபிமன்யுவால போக முடியும், வெளியே வர முடியாது. அதுக்கான காரணம் என்னங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். இதை அவங்க அழகா சொல்றாங்க. வியூகம் என்கின்ற ஒன்றை படை எப்படி வளைக்கணுங்கிறது தெரியும். இதற்கெல்லாம் தேவை விவேகம். அந்த 2 பேர் சண்டை போடுறாங்களா, நடுவுல நடுவர்கள் இருப்பாங்களாம். இதுல எது போர் நெறிகள், போர் அறங்கள், போர் அறத்தை மீறக்கூடாது. எந்த நேரத்துல தொடங்கணும், எந்த நேரத்துல முடியணும், எந்த இடத்துல போர் செய்யணும், தவறான வழியில போர் செய்யக்கூடாது. படைக்கலன் இல்லாம எதிர்த்தாப்புல ஒருத்தன் நிக்கிறான், முடியாம நிக்கிறான்னு அவன் மேல போர் கருவியை எய்யக்கூடாது. இப்படி சில விதிமுறைகளை போர் அறங்களாக பின்பற்றி போர் நெறிகளை சரியாக சொல்லக்கூடிய நடுவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு அவர்களுக்கு தேவை விவேகம். இப்படி எல்லா விதத்திலும் பார்க்கும் பொழுது கரிகார் சோழன் நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. பழமொழி 400ல ரொம்ப அழகா அவரை பத்தி ஒரு பாட்டு. சின்ன வயசுதான், ஆனா அறிவிலே சிறந்து 2 பெரியவர்களுக்கு இடையிலே நடந்த வாக்குவாதத்திற்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பானாமா. அவனை பார்க்கறவங்க எல்லாம் சின்ன பையன் தானே, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா அவனுடைய குலத்தினுடைய வழியிலே மிக சிறப்பான ஒரு நீதி கொடுத்ததாக பழமொழி 400 குறிப்பிடுகிறது. உரை முடிவு காணான் இளமையோன் என்று நரை முது மக்கள் உவப்ப. சுத்தி இருந்த வயசானவங்க எல்லாம் சிரிச்சாங்களாம் பார்த்து, இவன் என்னடா சொல்ல போறான் அப்படின்னு. நரை முடித்து சொல்லால் உரை செய்தான் சோழன், குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதற்கும் விவேகம் தேவையாக இருக்கிறது. வீரம் விவேகம் மட்டும் இருந்தால் கூட போதும், ஒரு நாட்டை பாதுகாக்க முடியும். ஆனா வெறுமனே கொடை மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருவேளை அந்த நாட்டையும் கூட கொடையாகத்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி களத்திலே சென்று வீரம் போர் செய்தால்தான் அங்கே நாட்டுக்குள்ளே இருந்து இருக்கிற பொருட்களை எல்லாம் வாரி வழங்க முடியும், கொடையாளியாக ஆக முடியும். இவர்கள் எதிரணியிலே இருந்து பேசக்கூடிய வள்ளல்களை பற்றி பேசக்கூடிய அந்த வள்ளல்கள் எல்லோரும் கூட வீரர்களாக இருந்திருந்தால் மட்டும்தான் அவர்களை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கும் என்கிற காரணத்தினால் தமிழ் மன்னர்களின் நிலைத்த புகழுக்கு காரணம் வீரம் விவேகமுமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக நல்லா தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ என்ன நினைக்கிறோம்னா, பட்டிமன்றம்னா 4 ஜோக் சொல்லிட்டா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை, அழகாக சொன்னாங்க பாருங்க. இமயமலையை வெற்றுகின்ற மூவேந்தர்களை பற்றி சொன்னாங்க. மண்ணும் இமயமலை எங்கள் மலையேன்னு பாரதி சொன்னா அதை 2000 வருஷத்துக்கு முதல்ல இமயமலைக்கு போயிருக்காருந்தா எவ்வளோ கஷ்டம் போயிருக்கணும், ஜெயிச்சு காட்டினாங்க. அதுவும் அந்த கனகவசியர்கள் சொன்னாங்க, நாங்கள் மட்டும் அப்போ இருந்திருந்தோம்னா ஒரு பையன் வந்திருப்பானா, நம்ம ஊரில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அன்னைக்கு சண்டே எப்போ நான் ஊருக்கு போயிட்டேனப்பா, இல்லைன்னா 7-8 பேரை வெட்டியிருப்பேன் அப்படிமா. அவன் அன்னைக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஊருக்கு போயிருக்கேன், அது வேற விஷயம். இதை அந்த கனகவசியர்களுடைய தலையிலே கல்லை சுமந்து வர மாதிரி செய்த வீரம் யாருக்கு இருந்தது பார்த்தோம். இன்னொன்றுங்க, நாங்கள் பேராசிரியர்கள்னால மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த இதெல்லாம் விடைத்தாள்லாம் திருத்துவோம். திருத்துறப்ப என்னென்ன அருமையான விஷயங்கள் கிடைக்கும் தெரியுங்களா? இந்த இடையின ரகரம் வல்லின ரகரம்னு சொல்லுவோம். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது நம்ம சுலபமாக வச்சுக்கிடுவோம். சின்ன ராணா பெரிய ராணா அப்படிமோ. ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாராம், டேய் மரத்துக்கு வர்றது சின்ன ராணா, பறவைக்கு வர்றது பெரிய ராணா. உடனே ஒரு போய் எந்திரிச்சு கேட்டிருக்கான், தகராறுக்கு சின்ன ராணாவா பெரிய ராணாவான்னு கேட்டிருக்கான். இவர் குழம்பிடுச்சு. சின்ன தகராறாக இருந்தால் சின்ன ராணா போடு, தகராறு பெருசாக இருந்தால் பெரிய ராணா போடு, இப்போதைக்கு ஆளை விட்டார். நாங்கள் பார்க்குற பேப்பரில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு பையன் அருமையாக எழுதியிருந்தாங்க, பாண்டியன் இமயத்தில் மீன் பொறித்தான் அப்படின்னு எழுதியிருந்தான். மீன் கொடியை போய் பொறிச்சிருக்கான். இவன் இந்த ரகரம் தப்பாக போட்டதுனால எங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னா, அவன் அங்கே போய் மீன் பொறிச்சு சாப்பிட்டான் போட்டுருக்குன்னு வருது. ஒரு ரகரம் தான் வித்தியாசம்.
இப்போ நம்ம கேட்குறோம்ல, இந்த ஒற்று போடாட்டி என்ன, ஒற்று போட்டேன்ன அப்படின்லாம் கேட்குறோம். போடக்கூடாதுங்க. இப்போ உதாரணமாக பத்திரிக்கை அடிக்கிறோம், திருவள்ளுவர் செல்வன் தான் போடணும். இச்சு போடுறாங்க. நான் சொன்னேன் ஒரு தடவை, எப்போ போடக்கூடாது அப்படின்னு. உடனே அவர் பெரிய ஃபைலை கொண்டு காமிச்சார். 40 வருஷமும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. 40 வருஷமாக தப்பு விட்டுருக்காருனால நான் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் பார்த்தேன், சரி கல்யாண பத்திரிக்கை தானே, இச்சு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். இது பல பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதுவும் தப்பு இல்லை. என்னன்னு கேட்டால், ஏன் ஒற்று போடக்கூடாதுன்னா, ஊறுகாய் தான் போடுமே தவிர ஊறுக்காய் போட மாட்டோம். வினைத்தொகைக்கு ஒற்று மிகாது, இவ்வளவுதாங்க. இதைத்தான் நாங்கள் ஒரு செமஸ்டர் சொல்லித்தர்றோம். இங்கனுக்குள்ள நான் 1 நிமிஷம் சொல்லி கொடுத்துருக்கேன். அழகாக கேட்டாங்க, வீரம்னா என்ன, விவேகம்னா என்ன? விவேகத்தில் ஒன்று சொல்லட்டுங்களா? இமயமலைக்கு போருக்கு இப்போ படையெடுத்து போகணும்னு சேரன் செங்குட்டுவன் முடிவு பண்ணி ஒரு தூதுவனை கூப்பிட்டு, இமயமலைக்கு சென்று நாம் படையெடுத்து வருகிறோம் என்று சொல்லி வா. பாருங்கள், அந்த காலத்தில் இப்படி தான் செய்வாங்க. போருக்கு வர்றோம்னு சொல்லணும். அதுக்கு அந்த அமைச்சர் யார், அலும்பில் வேல், அவன் பேர். அவன் என்ன பண்ணானா, மன்னரை பார்த்து, மன்னா பணிவான வேண்டுகோள் என்ன, இந்த தூதுவன் அங்கே போக வேண்டாம். ஏன்? ஏன்னா இமயமலையை சார்ந்த அரசர்களின் ஒற்றர்கள் நம் ஊரில் இருப்பார்கள். நாம் உள்ளூரில் முரசறிவித்தாலே இவர்கள் அவர்களுக்கு தகவல் தெரிவிப்பார்கள். எப்படி நம் நாட்டு ஒற்றர்கள் அங்கே இருக்கிறார்களோ அதை போல அப்படின்னா. இதுதான் வேகம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இன்னும் அழகா சொன்னாங்க, பாரம்பரியம்னு ஒன்று உண்டு, ரத்தத்திலேயே ஊர்னதாக இருக்கணும். இந்த சின்ன பையலா நீதி சொல்லுவான் அப்படின்னு யோசிச்சாங்களாம் வந்த 2 பெரியவங்க. அப்போ அந்த 2 பெரியவங்களும் இயக்குமாறு ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தாராம். 2 பேரும் மகளுமாறு சொன்னாராம். வாதி பிரதிவாதி 2 பேருமே ஏற்றுக்கொள்ளுமாறு ஒன்று சொல்லணும். சொல்ல முடியுமா? சொன்னாராம். உரை முடிவு காணான் இளமையோன் என்னும் நரைமுது மக்கள் உவப்ப மகளுமாறு சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். குலவிச்சை என்ன, பாரம்பரிய குணம் தானே வந்து சேருமா. அப்படியே வேகத்துக்கும் வீரத்துக்கும் ரொம்ப அழகான ஓமைகளை அருமையாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நமக்கு தமிழும் கொடையும் வேண்டும். மன்னர்களுக்கு 4மே வேணுங்க, எது கொஞ்சம் கூட வேணும், அவ்வளோதான். இப்போது தமிழும் கொடையும் தான் அவர்களுக்கு பெருமை தருகிறது என்று பேசுவதற்காக மனோன்மணியம் அவர்கள் வருகிறார்கள். வாங்க மனோன்மணி, வாங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, அமுதே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இப்போ வெளியிலிருந்து கூட்டம் வரும், பட்டிமன்றம் முடிஞ்சு பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்க, போகலாம்னு சொல்லி. கலிக்கும் 21ஆம் நூற்றாண்டிலே கன்னியாகுமரியிலே கால் பதித்து கடல் கடந்து களி நடனம் புரியும் தமிழன்னையாம் வள்ளுவனுக்கு என் முதல் வணக்கம். பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டிமன்றங்களில் முடிசூடா மன்னராக விளங்குகிற, வரலாற்றிலே பல வள்ளல்களினுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருடா வருடம் ஒரு 10 மாணவர்களுக்காவது கல்லூரி கட்டணத்தை செலுத்தக்கூடிய வரலாற்றிலே பதிவு செய்யப்படாத வள்ளல் பெருமான் நடுவர் பெருந்தகை அவர்களே. என்னைத்தான் சொன்னீங்களா? நான் இது பாயிண்டாக்குன்னு குறிச்சு விட்டேனேம்மா. சரி, பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவினுடைய தந்தை விக்னேஷ் சிவனுடைய மாமனார், இப்படி பல பன்முகங்கள் கொண்ட. அதை ஒருத்தர் கவலையோடு கேட்டார், கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலையான்னு. அது எனக்கும் அந்த கவலை இருந்துச்சு. நீங்க அப்ப வெளிநாட்டுல இருந்தீங்க நடுவர் அவர்களே. ஆமா, அப்படி சொல்லிக்கிறேன். ஆமா, அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை அப்படின்னு. இந்தியாவிலே முதலில் ஒரு பெண் ஆதீனமாக இருந்து திலகவதியார் திருவருள் பேரவை என்று வைத்திருந்தது இந்த புதுக்கோட்டை மண்ணில் தான். சபாஸ். முதல் பெண் மருத்துவர் என்று சென்னையில் இருக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்டிடியூட் மையத்தை நிறுவியது இந்த புதுக்கோட்டையினுடைய முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். கஞ்சிரா என்கிற இசை கருவியை கண்டுபிடித்தது திருக்கோகர்ணம் மாமுண்டியா பிள்ளை முதல் ஜெமினி கணேசன் வரை பல கலைஞர்களை பெற்றெடுத்தது இந்த புதுக்கோட்டை மண்தான். சின்னப்பா, அது நிறைய பட்டியல் இருக்கு நடுவர். தீரர் சத்தியமூர்த்தி முதல் எழுத்தாளர் அகிலன் வரை உள்ள தமிழ் அறிஞர்கள் இருப்பதும் இந்த புதுக்கோட்டை மண்தான். இப்படி பல பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மண்ணிலே குமண வள்ளல்களாகவே வீற்றிருக்கிற அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள்.
நடுவர் அவர்களே, பொதுவா போர்க்களத்தில் நேரடியா பெண்கள் பங்கு கொள்வது இல்லை என்று சங்க இலக்கியங்கள் சொல்லுகிறது. இருந்தாலும் போர்க்களத்தில் பங்கு கொள்ள முடியலனாலும் பரவாயில்ல, வீரம் பற்றி பட்டிமன்றத்தை பங்கேற்கலாம்னு எங்க சம்பத்குமார் சார் அதுக்கும் 2 பெண்களை போட்டிருக்காரு. சரி சரி சரி. அதுல முதல்ல வந்து எங்க மேடையில் இருக்கிற எல்லாருமே எங்க அக்கா தான். நான் தான் கடைக்குட்டி பிள்ளை. அதுல ஒரு பெருமை, 2 பிள்ளைங்க ஒன்னா தான் படிக்கும். ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிரும், அந்த பிள்ளைய போய் அக்கான்னு கூப்பிடும், அப்பதான் கடுப்பேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக. நடுவர் அவர்களே, பொதுவாகவே புறநானூற்று காலம் என்று சொன்னாலே வீரயுக காலம்தான். அதை தமிழ் படித்தவர்கள் யாரும் மறுக்கல. ஆனா தமிழும் கொடையும் என்ன செய்தது என்கிறதுக்காக இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. கவிப்பேரரசு வைரமுத்துட்ட ஒருத்தர் கேட்டாரு, தமிழ் சோறு போடுமான்னார். தமிழ் சோறு போடுமான்னு கேட்டோன்னே கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், தமிழ் சோறு போடுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா தமிழ் சோறு போட சொல்லி சொல்லி கொடுக்கும்னார். இது தமிழ் செய்கிறது. நடுவர்களே, பெருமிதம் அவங்க சொன்ன சொல்லுவாங்களே, சோறு போட சொல்லி சொல்லி கொடுக்கும், அறம் செய்ய விரும்பு சொல்றோம் இல்லையா, சோறு போட சொல்லி சொல்லி கொடுக்கும். பெருமிதம் என்பது நிறைய படிச்சவங்களுக்கு பெருமிதம் இருக்கும், வீரத்தினால பெருமிதம் வரும், கொடையினாலையும் பெருமிதம் வரும் அப்படின்னு நான் சொல்ல. தொல்காப்பியர் சொல்றாரு, கல்வி தருக்கன் இசைமை கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் 4 அப்படின்னு. ஆனா இந்த பட்டிமன்றத்துல 2 தலைப்பு எதுக்குன்னா, யாரு 51% யாரு 49% பெறப்போகிறார்கள் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. நடுவர் அவர்களே, பொதுவாக எங்க அக்கா வந்து சொன்னாங்க, நாங்க வந்து மெயின் ஷீட்டு அப்படின்னு சொன்னாங்களா, அடுத்தது அடிஷனல் ஷீட்டு தான் கொடைன்னு அதை அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டிலே ஒரு ஊருக்கு என்ன பெருமை என்று அவ்வை பிராட்டி சொல்லுகிறார். நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் ஒரு நாட்டிற்கு என்ன பெருமை தெரியுமா? அந்த ஊரிலே வாழ்கிற மன்னனால் மக்கள் செய்யக்கூடிய கொடையால் தான் அந்த நாட்டிற்கு பெருமை என்று சொல்லுகிறார். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை நிலனேன்னு ஒரு கொடையால் தான் உலகத்திற்கு நன்மை நடக்கிறதுன்னு அற்புதமா சொன்னார். அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நடுவர் அவர்களே, என் தாயை ஒருவன் கொடூரமாக அடிக்கிறான், என் தாயை ஒருவன் கொடூரமாக அடிக்கிறான், அதை பார்த்து கொண்டு நான் பேசாமலேயே இருக்கிறேன் என்றால், இப்பொழுது என் தாயை அடித்தவன் கொடுமைக்காரன் அல்ல, அதை பார்த்து கொண்டு பேசாமலேயே நிற்கிறேனே நான் தான் கொடுமைக்காரன். இந்த ஒரு சூழ்நிலையிலே கோழைக்கு கூட வீரம் பிறக்கும் காலமும் சூழ்நிலையும் வீரத்தை தானாக கொண்டு வரும் கொடை என்கிற பண்பு மரபு வழியாக வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியது கொடை பண்பு என்பது. இப்போ மொழியும் கொடையும் ஏன் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது நான் யோசிச்சு பார்த்தேன் நடுவர்களே. மொழியும் ஏன் ஒன்றாக கொடையும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், பரம்பொருள் என்பது ஆக்குதல் அழித்தல் காத்தல், இது 3 வேலையும் செய்யும். மொழியும் அப்படித்தான் இந்த 3 வேலையும் செய்யும். இந்த 3 வேலையை செய்தாலும் பரம்பொருள் தன் நிலையிலிருந்து எந்த இடத்திலும் மாறாதது போல மொழியும் எந்த இடத்திலும் தன் நிலையிலிருந்து மாறாது. அதனால் மொழி என்பது கடவுளுக்கு சமமானது என்று செந்தமிழ் நாவலர் சிதம்பரநாதனார் சொல்லுகிறார் நடுவர் அவர்களே. இப்ப அடுத்த இது ஏன் கொடையை ஒன்னா சேர்த்திருக்காங்க தெரியுமா? கொடை கொடுப்பவனும் வள்ளல் தான், கொடை கொடுப்பவன் இந்த வள்ளலும் கடவுளுக்கு சமமானவனும். புறநானூற்றில் ஒரு பாட்டு வருது நடுவர் அவர்களே, பூவுல நல்ல பூ கெட்ட பூன்னு இருக்கு, பூல நல்ல பூ கெட்ட பூன்னு இருக்கு. ஆனா எருக்கம்பூவை உள்ளன்போடு கடவுளுக்கு சூடுகிற பொழுது கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதே போல நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் படிச்சவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் அறிவுள்ளவனா இருந்தாலும் இல்லாதவனா இருந்தாலும் கொடைன்னு வந்து கேட்டா உடனே வாரி வழங்குகிற பாரி வள்ளல் தான் இந்த உலகத்திலே கடவுள் என்று கபிலர் சொல்லுகிறார். அப்போ மொழியும் கடவுளும் ஒன்றாக இருக்கிற இடம் நமக்கு நல்லவே தெரியும். அப்ப கடவுள் என்பது நம்ம பார்க்கிற பார்வைங்க. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நீங்க என்ன எல்கேஜில டீச்சரா இருந்தீங்களா? இப்படி கையெல்லாம் இப்படி இப்படி ஆட்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே, அதுக்கு பேர் பாடி லாங்குவேஜ். அப்படியா? சரி சரி.
நடுவர்களே, நெடுங்கல் என்கிற சோழ மன்னன் இளந்தத்தன் என்கிற புலவன் தன் நாட்டிற்கு வந்த பொழுது இவன் ஏதோ ஒற்று பார்க்க வந்திருக்கிறான்னு சொல்லி கொல்வதற்கு திட்டமிட்டான். அப்பொழுது கோவர் கிழார் சொன்னார், அரசே, அவன் எதற்காக வந்திருக்கிறான் தெரியுமா? பழுத்த மரங்களை தேடி பறவைகள் வருவது போல, பழுத்த மரங்களை தேடி பறவைகள் வருவது போல பொருள் கொடுக்கிற வள்ளலான உங்களை தேடி அவன் வந்திருக்கிறான். அவன் வந்தவனும் இந்த இடத்துல தாங்க தமிழை சேப்பாரு. வந்தவன் தெளிந்த சொற்களை கொண்டு பாடி பரிசில் பெற வந்திருக்கிறான்னு சொல்வார். தெளிந்த சொற்களை கொண்டு பாடி பரிசில் பெற வந்திருக்கிறான்ங்கிறத வடியா நாவில் வல்லாங்கு பாடி என்று புறநானூற்றிலே பேசப்படுகிறது. அப்படி தமிழை பாடி அவன் பரிசில் பெற வந்திருக்கிறான். அதனால பரிசில் கொடுப்பாங்க. நடுவர்களே, மூவேந்தர் என்று ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு குழு அல்ல. மூவேந்தர் என்று சொன்னாலும் கூட சேரன் தனி, சோழன் தனி, பாண்டியன் தனி, மூன்று வேந்தர் என்று ஒன்று போல தெரிகிறது. ஆனால் கடை 7 வள்ளல்கள் என்று சொன்னால் ஒரே குழுக்களை சார்ந்தவர்கள், இனக்குழு தலைவர்கள். அவர்கள் தான் கடைசி, அவர்கள் தான் அதனுடைய உச்சம். பாரி, ஓரி, காரி, ஆய், அதியன், பேகன், எழினி என்று சொல்லக்கூடிய 7 வள்ளல்களும் ஒரே குழுவாக இருந்தவர்கள். நடுவர்களே, நான் நேரம் கருதி ஆய் அண்டிரனை பற்றி மட்டும் ஒரு பாட்டை சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருணைக்கு நன்றிமா. இல்ல நடுவர்களே, நான் தான் செல்ல பிள்ளை கடைக்குட்டி பிள்ளைங்கிறதுனால 5 நிமிஷம் சேர்த்து கொடுங்க. எப்போதும் கடை போறப்ப கார்ல பேசிட்டு போவான். இப்ப முடிங்க. நடுவர்களே, கொடையாக கொடுக்கணும்னா இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து 2 வீலரை கொஞ்ச நேரம் கொடுங்கன்னு சொல்லட்டும், நமக்கு பல யோசனை வரும். இவன் எவ்வளவு தூரம் போவான்னு தெரியலையே, பெட்ரோல் போடுவானா மாட்டானான்னு ஒரு 10 நிமிஷம் 2 வீலர் கேட்கும் பொழுது நமக்கு 1000 சிந்தனை வருகிறது. ஆனால் ஆய் அண்டிரன் தன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே தானமாக கொடுத்து விட்டான். முதல்ல தங்கிட்ட இருக்கிற யானை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. யானையை கொடுக்க முடியுமா? யானையினுடைய விலை என்ன? அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா விலங்குகளும் பல குட்டி போடும். பன்றி பல குட்டி போடும், ஆடு பல குட்டி போடும், நாய் பல குட்டி போடும். ஆனா யானை ஒரு குட்டி மட்டும்தான் போடும். இவன் ஆய் அண்டிரன் இந்த யானையை தானமா கொடுக்கறத பார்த்து, என்னடா இவன் நாட்டுல மட்டும் யானை என்ன ட்வின்ஸா, ட்வின்ஸ் பிறந்திருக்கு மாதிரி யோசிச்சாங்களாம். ஒரு குட்டி மட்டும்தான் போடும். ஏன்னா அது 22 மாசம் சுமக்குது. பூனை 3 மாசம், ஆடு 6 மாசம், யானை 10, மாடு பசுமாடு 10 மாசம், மனுஷன் 10 மாசம், யானைக்கு 22 மாசம், கிட்டத்தட்ட 2 வருஷம்ங்கிறதுனால அது ஒரு குட்டி மட்டும்தான் போடும். அந்த இருக்கிற யானைகள் எல்லாம் தானமா கொடுத்த அந்த இடத்துல காட்டுல இருக்கக்கூடிய மயில்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்குமா. அவன் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் எந்த அணிகலன்களுமே இல்லை, வெறுமனே மங்கள அணியை தவிர. அப்படின்னா எல்லாவற்றையும் தானமாக கொடுத்து விட்டு வெறுமனே இருந்தவன் ஆய் அண்டிரன் என்கிற அந்த புலவன் மட்டும்தான். நடுவர்களே, அரசன் மட்டும்தான். அந்த அரசன், அந்த கடையெழு வள்ளல்கள். அதனாலதான் அவரை பெரும்பாலாக மிக பெருமையாக பேசுகிற இடம். நடுவர்களே, நிறைய வீரம் இருக்கிறவரிடம் குறைவான வீரம் இருப்பவன் தோற்று போவான். இது இயல்பான விஷயம். ஆனால் ஏணிச்சேரியார் என்ன சொல்லுகிறார்? வீரமே ஒரு இடத்தில் தோற்று போகிறது. வீரம் தோற்று போகிற இடம் என்ன தெரியுமா? வீரத்திலே சிறந்தவர்களாக இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் பேசுவார்கள். வீரத்தில் சிறந்தவர்களை இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் பேசுவார்கள். ஆனால் கொடையாளிகளை மட்டும்தான் அடுத்த ஜென்மமும் பேசும் என்று ஏணிச்சேரியார் பாடுகிறார். நடுவர்களே, இந்த இடத்துல தான் மூவேந்தர்களினுடைய அந்த முடி என்பது தோற்று போன இடம் என்று புறநானூரிலே பேசப்பட்டிருக்கிறது. ஒன்று நடந்தால் அந்த செயலினுடைய நோக்கம் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த செயலினுடைய நோக்கம் என்னவென்று, ஒருத்தன் போர் தொடுக்கிறான், வீரத்தை காட்டுகிறான்னா ஒன்று ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்காக, இல்லை என்றால் ஒருவனை கைது செய்வதற்காக. இது யாரை செய்தாலும் யாரோ ஒருவனுக்கு பாதிப்பு நடக்கிறது. அதனாலதான் மூவேந்தர்களால பாரியினுடைய மகளிர் பாதிக்கப்பட்டார்லங்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கொளார். ஒரு நிலா இருக்கு, எங்க அப்பா இருக்காரு, நாங்க 3 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிலா இருக்கு, நாங்க இருக்கிறோம், ஆனா எங்க அப்பா இல்லைன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையுடையோம் எம் குன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வெஞ்சரி முரசின் மூவேந்தர் எம் குன்று கொண்டார், என் தந்தையும் இளமே என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அப்போ உங்களுடைய வீரத்தினால் யாரோ ஒருவருக்கு இழப்பு இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது நடுவர்களே. ஆனால் தமிழால், கொடையால் எதிரிக்கும் கூட எந்த பாதிப்பும் இருப்பதில்லை. வீரம் என்பது பகை பாராட்டுகிறது, வீரம் என்பது பகை பாராட்டுகிறது, கொடை என்பது பகைவனிடமும் அன்பு பாராட்டுகிறது.
இந்த 2 இடத்திலே வீரத்தை காட்டிலும் கொடை ஜெயித்து விடுகிறது. நடுவர் அவர்களே, வீரத்திற்கான வார்த்தைகளை பாருங்கள். போர்க்களம், எதிரி, புண்ணு, ஈட்டி, கோடாரி இப்படியாக இருக்கிறது. ஆனால் கொடையினுடைய வார்த்தைகளை கவனிங்கள். கற்பகத்தரு, காமதேனு, வள்ளல் தன்மை, கொடை தன்மை, கருணை, இப்படியான நல்ல வார்த்தைகள் தான் எங்கள் பக்கம் இருக்கிறது. நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை ஒன்று சொல்லுகிறார். ஆயுத வெறிகளை அப்புறம் ஒதுக்கி அன்பின் நெறிகளில் அரசியல் புதுக்கி சாய்கிற வரையிலும் சமரசம் பரப்பி சண்டைகள் விளக்குதல் சுதந்திர பொறுப்பு என்று சொன்ன அவருடைய வார்த்தைகளை இறுதியாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஏணிச்சேரி முடமோசியார்னு ஒரு புலவர், அவர் போய் பழனி பகுதியை ஆண்ட ஆய் என்கின்ற அந்த அரசனை பார்த்து கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஓ யானை மட்டும் ஒரு பிரசவத்தில் 2 குட்டி 3 குட்டி போடுவோம், வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் நீ வாட்டிக்கு அள்ளி கொடுக்குற. அதனால தாங்க ஒரு புலவன் சொன்னால், உலைக்குரிய பாண்டம் உவந்திறக்க சென்றால் குலைக்குரிய வேளம் கொடுத்தனன். உழ வைக்கிறதுக்கு பானை கேட்டு போனால் யானையை கொடுத்து விட்டார் அந்த ஆள் அப்படிங்கிறான். எவ்வளோ பெருமைப்படுத்துகிறான் பார்த்தீங்களா? உழைக்குரிய பாண்டம் உவந்திறக்க சென்றால் குலைக்குரிய வேளம் கொடுத்தனன். அப்போ யானை கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யானையை வச்சு பிழைச்சிக்கன்னு அர்த்தம் இல்லைங்க. யானையை கொடுக்குறப்ப 2 கிராமம் சேர்த்து கொடுப்பாங்க. யானையை பாதுகாக்கிறதுக்காக 2 கிராமம் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ ஆய் அன்றிரன்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும்? ஏணிச்சேரி முடமோசியார் சொன்ன வார்த்தையை சொன்னாங்க. இன்னும் கூட அவங்க சொன்னதில் ரொம்ப அருமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரபட்சம் பார்க்கறது இல்லை அப்படிம்பாங்க. நல்லவன் கெட்டவங்கிற மாதிரி இல்லை. அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்தில் கிந்தனார்னு ஒரு நாடகம் போடுவார். அந்த கிந்தனார் நாடகம் மணமகள்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் ரயிலை பார்த்து ஒருத்தர் அருமையாக பாடுவான். ரயிலே ரயிலே ரயிலே, திருவனந்தபுரம் விட்டு புறப்படும் ரயிலே சொல்லிட்டு கடவுளையும் ரயிலையும் ஒன்றாக்குவாங்க. எப்படி சொல்லுவான் தெரியுமா? ரயிலே நீயும் கடவுளும் ஒன்று. கடவுள் காசு உள்ளவனையும் காப்பாற்றுறாரு, இல்லாதவனையும் காப்பாற்றுறாரு. நீ டிக்கெட் எடுத்தவனையும் ஏற்றிட்டு போகிற, எடுக்காதவனையும் ஏற்றிட்டு போகிற, நீயும் கடவுளும் ஒன்று அப்படிம்பாரு. இங்கே எருக்கம்பூ சாதாரண பூன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பூவையும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். வெள்ளருக்கம் சடைமுடியன் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும்னு சொல்லி கம்பர் பாடுகிறார் என்றால் அவன் எருக்கம்பூ மாலை அணிந்தவன்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று சொன்னாங்க, யுத்தம்னு சொன்னால் போர், ரத்தம், சத்தம் அதெல்லாம் வருமே. இங்கே அப்படி இல்லையே. அன்பு, காதல், கொடை, வயிறு நிறைதல், அதான உண்மை. உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் சொல்லுவாங்க. புகையும் நெருப்பு இல்லாமல் எரிவது எது? பசித்து வாடும் மக்கள் வயிறு அது அப்படிம்பாங்க. அப்போ அந்த வறுமையை போக்குகின்ற பெருமைதான மன்னர்களுக்கு வேண்டும்னு அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்போது இல்லை, வீரமும் விவேகமும் தான் வேண்டும் என்பதை பேசுவதற்காக திருவண்ணாமலை எழிலரசி அவர்கள் வருகிறார்கள். வாங்க வாங்க. வீரத்தின் திறவுகோள், விவேகத்தின் பிறப்பிடம், ஆற்றலின் ஊற்று, வெற்றிகளின் வித்து, தமிழ்தான் எனது சொத்து என அமர்ந்திருக்கும் பாராட்டிற்கினிய நடுவர் பெருந்தகை அவர்களே. எப்படி சொன்னாலும் அதே நேரம் தான். நடுவர் அவர்களே, எதிரணியில இருந்து நம்முடைய அன்பு சகோதரி பாடி லாங்குவேஜ் மனோன்மணி வந்தாங்க. ஓ, அப்படி ஒரு பேரா? என்னங்க போர்னா ஒரே யுத்தம், ரத்தம், சத்தம், நான்சென்ஸ் அப்படின்னாங்க. ஒருவேளை நாளைக்கா பாகிஸ்தான் நம்ம மேல போர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா தான் கூட்டு போய் விடணும். உடனே சரண்டர் ஆயிடுவாங்க போல இருக்கு. எனக்கு இந்த யுத்தம் எல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்னு. எங்க வீரம்னா என்னங்க? எந்த மண்ணிலே நின்று கொண்டு நாம் பேசுகிறோம். மெதுவா தான் பேசணும், தூக்கத்தை கலைக்காதீங்கம்மா. இன்ன வரைக்கும் பேசினாங்கல்ல, கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க. இல்லை அந்த அம்மாட்ட. இப்போ நீங்கள் பேசுகிற திருவண்ணாமலை கேட்க போட்டுருக்கு எனக்கு. சரி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வீரம். அதனால நல்ல கால நீங்களே சிக்க வச்சு நீங்களே காப்பாத்துறீங்க பார்த்தீங்களா? உங்கள் கருணை யாருக்குமே வராது, என் பொறுமை யாருக்குமே வராதுமா. அம்மா நடுவர்களே, நல்ல கால பெல்லே இல்லை இன்னைக்கு. நடுவர்களே, எந்த மண்ணிலே நின்று கொண்டு நாம் பேசுகிறோம்? முதல்ல மன்னன் என்கின்ற அந்த கேள்விக்கு நீங்கள் விடை கேட்டு பாருங்களேன். நான் சொன்னால் ஒத்துக்க வேண்டாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னான், ஒரு மன்னனுக்குரிய தகுதி என்ன தெரியுமா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்ப காப்பாற்றணும் யார? குடிமக்களை.
அப்ப காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எவற்றிலிருந்தெல்லாம் அவனை காப்பாற்ற வேண்டும், அதற்கும் ஒரு ரூல் சொல்றாரு வள்ளுவர். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. அப்போ பகை மன்னர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த மன்னனுக்கு, அந்த அரசனுக்கு தலையாயமாக இருக்க வேண்டியது வீரம்தான் தமிழ் சொல்லி தந்திருக்கிறது நமக்கு. நாம் தமிழும் கொடையும் வேண்டாம் என்றா சொல்லுகிறோம். தமிழ் தந்த கொடையால் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் நான் மனோன்மணி எதிர்த்து கூட பேசி விடுவேன். பக்கத்திலே அமர்ந்திருப்பவர் யார்? நான் ஒவ்வொரு நாளும் மனதால் தொழக்கூடிய என் குருநாதர். ஒன்றும் இல்லை, பிஹெச்டி கைடு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது எப்பவுமே இப்படித்தாம நடக்கும். துரோணருக்கு எதிராக தான் அர்ஜுனன் போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆமாங்க. ஆனால் யார் பக்கம் வெற்றி என்று உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். ஆனால் எங்களுடைய அருமை குருநாதரை எதிர்த்து நான் கனவிலும் கூட எதிர்த்து பேச மாட்டேன். சரி, கனவிலும் கூட எதிர்த்து பேச மாட்டேன். ஆனால் மறுத்து பேசுவேன் என்பதை பணிவன்போடு தெரிந்துக்கொள். போதுமே, என் கணவனை கை நீட்டி அடிக்க மாட்டேன், கட்டையால் அடிப்பேன். கட்டிய கணவனை கை நீட்டி அடிப்பதா? நடுவர் அவர்களே, சில உண்மைகளை எல்லாம் மேடையில் அப்படி சொல்லிவிடக் கூடாது. கூடாது. ஆமா, நாம் இந்த மண்ணிலே நின்று பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த மண்ணிற்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. நவாப்புக்கு திரை செலுத்தாத ஒரே மன்னர் பரம்பரை நம் தொண்டைமான் பரம்பரை தான் என்பதை உலகம் அறியும். கிபி 1639 விஜயநகர பேரரசராக அன்றைக்கு இருந்த 3ஆம் வெங்கடராயர் நம்முடைய ராமேஸ்வரம் தீர்த்தத்துக்கு வருகிறார். வழியிலே அவருடைய யானைகள்ல ஒரு யானைக்கு மதம் பிடித்து விடுகிறது. எத்தனையோ வீரர்கள் அடக்குவதற்காக முயலுகிறார்கள். ஆனால் அந்த யானையை அடக்கிய வீரன் யார் என்று பார்த்தால் நம்முடைய தொண்டைமான், ஆவுடைராய தொண்டைமான் தான் அந்த யானையை அடக்கி இருக்கிறார். அவருக்கு விஜயநகர பேரரசில இருந்து ஒரு பட்டம் வழங்கி இருக்கிறார்கள். ராய, ராகூத்தராய, வச்சிடுராய, மன்னிடுராய என்று அந்த வீரத்திற்கு அவர்கள் சான்றிதழ் வழங்கி இருக்கிறார்கள், பட்டயம் வழங்கி இருக்கிறார்கள். சரி, பட்டிமன்றம் முடிஞ்சு, அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, அதுல இன்னும் ஒரு பெரிய பொய்ய பூசணிக்காய் கொண்டு போய் சோத்துல மறைச்ச மாதிரி பொய்ய மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கு இந்த அம்மா. பொதுவாக பெண்கள் போர்க்களம் செல்வது கிடையாது. யார்கிட்டமா, எந்த மண்ணிலே நின்று கொண்டு பெண்கள் போர்க்களத்திற்கு செல்வதில்லை என்று சொல்லுகிறீர்கள்? இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஆங்கிலேயனை எதிர்த்து கிட்டத்தட்ட ஜான்சி ராணிக்கு முன்பாகவே, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக ஆங்கிலேயனை எதிர்த்து வெற்றி கண்ட முதல் பெண்மணி சிவகங்கையின் சீமாட்டி வேலுமங்கை வீரநாச்சியார் இருக்கிறார் என்பதை மறந்துட்டு நீங்க பேசக்கூடாது. எங்க அணி தலைவர் பாருங்க, அவங்களும் வீரமங்கை வேலுநாச்சியார் தான். எப்படி? ஒரு வாளையும் ஒரு குதிரையும் கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. பஸ் சார்ஜ் மிச்சம் அப்படியே குதிரையில கோயம்புத்தூர் போயிடுவாங்க. நீங்க குதிரையை இயக்குவதற்கு கூட வீரம் வேண்டும் நடுவர் அவர்களே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறைவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி சொன்னேன். போர்க்களத்திலே பெண்கள் ஆண்களுக்கு நிகராக நின்றிருக்கிறார்கள். இங்க வீரம் தாங்க நம்ம திராவிடத்தினுடைய அடிப்படையே. கனக விசையரின் முடித்தலை எரித்து கல்லினை வைத்தான் சேரமகன், இமயவரம்பினில் மீன் கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா. இந்த வீரம் இருந்தாதாங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மண்ணிலே மதிக்கப்படுவார்கள். கடையேழு விழல்களை குறித்து சொன்னார். இந்த பாட்டை கூட அந்த கொடையாளி எம்ஜிஆர் பாடின பாட்டா பாடுறாங்க பாருங்க. நடுவர் அவர்களே, அவர் கொடை கொடுத்து கொண்டு இதை பாடவில்லை, குதிரையில அப்படி வீரமாக அமர்ந்து கொண்டுதான் வீரத்தோடு பாடி இருக்கிறார் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு. நல்லது நல்லது. நீங்க கடையேழு வள்ளல்களுடைய வள்ளல் தன்மையை குறித்து பேசினீர்கள். ஆனால் அவர்கள் வள்ளலாக இருந்து கொடை கொடுக்கிறார்கள் என்று சொன்னாலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கு கொடுக்கணும்னு தோணும் தெரியுமா? இன்னும் என்னால நிறைய சம்பாதிக்க முடியும்டா, நான் உனக்கு கொடுக்க கொடுக்க நான் வளருவேன் என்கின்ற எண்ணம் ஒரு வீரனுக்கு தான் வரும். அப்பதான் கொடுக்கவே முடியும் தெரியுமா உங்களுக்கு? இதோட என் சொத்து முடிஞ்சிருச்சு, என் சொத்துக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா கொடுக்க முடியாது. ஆனால் கொடுப்பதற்கு கூட வீரம் உள்ளே இருக்கணும். நீங்கள் சொன்னீர்களே, கபிலர் சொன்னார் என்று, பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வ சென்னா புலவர், பாரி ஒருவனும் உண்டோ மாரியும் உண்டுகொள்னு சொன்னானே, அந்த பாரி நீங்கள் சொன்னீர்களே, மூவேந்தர்கள், அந்த சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் பாரிவள்ளல். 3 பேராலையும் முடியலைங்க அவனை ஜெயிக்கிறதுக்கு. அவன் சாதாரண பரம்பு மலையன்ற சிற்றரசனவன்.
அவனை ஜெயிக்க முடியல. இங்க இருக்க பிரான்மலை தான் பரமமலை, பிரான்மலை தான். அப்போ வீரத்தால ஜெயிக்க முடியாத பாரியை அவர்கள் வஞ்சகத்தால் வீழ்த்தினார்கள் என்பதுதான் வரலாறு. அதியமான் நெடுமான் நஞ்சியை குறித்து என் அணித்தலைவர் சொன்னார். அவன் எப்படி வீரம் மிக்கவனா, காத்துல முரசு பட்டு, அந்த காத்து வந்து முரசுல பட்டு சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போர் போர்னு எந்திரிச்சிருவானா அதியமான். அப்படிப்பட்ட வீரனாம். பகைவரிடத்துல அவன் கண்களை உருட்டி பார்க்கின்ற போது கண்ணு செவக்குதில்ல, குழந்தையை கொஞ்சும் போது கூட அந்த வீரம் குறைந்து விடாதாம். அந்த கண்கள் சிவந்த கண்களோடவே தன் குழந்தையை கூட கொஞ்சுவானாம். நீங்கள் சொன்ன கடையேழு வள்ளல்களும் வீரத்திலே சிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இலக்கிய அந்த கடல், அந்த சமுத்திரத்திலேயே வீரத்திற்கென்று ஒரு தனி இலக்கியம் இருக்கிறது. அதற்கு பேர் கலிங்கத்து பரணி என்று நாம் சுவைத்து சுவைத்து படிக்கிற தமிழனுடைய வீரத்தை சொல்லக்கூடியது. குறிப்பாக முதலாம் குலோத்துங்க சோழனை குறித்தும் அவருடைய படைத்தளபதி கருணாகரனை குறித்தும் வீரமாக பேசுகிற ஒரு காப்பியம். கருணாகர தொண்டைமான் அவர் பேரும். நடுவர்களே, நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள். வேற வழி நடுவரா இருக்க முடியாது அப்படின்னு கவனிக்கிறதுக்காக தான் அதை விட்டேன். நான் நம்ம எழுதி வச்சிருக்கேன். ஆமா, நீங்க கவனமா இருக்கிறீங்களான்றதுக்காக தான். அப்போ இந்த கலிங்கத்து பரணியை எனக்கு வாழ்நாள்ல நான் வாசித்த இலக்கியங்களிலேயே இந்த வீரமிக்க இலக்கியம் தான் எனக்கு பிடிக்கும் என்று முடியாட்சி காலத்திலே பாடிய அந்த வீர காப்பியத்தை இன்றைக்கு குடியாட்சி காலத்திலே ஒரு மன்னனாக இருந்தவர் ரசித்தார். யார் அந்த மன்னன் என்று சொன்னால், எனக்கு பிடித்த இலக்கியம் என்றால் அது இதுதான் என்று சொன்ன, கலிங்கத்து பரணிதான் என்று சொன்ன அந்த மன்னன் நம்மோடு வாழ்ந்தவர் யார் என்று கேட்டால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்ன உன்னத மொழிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சாணியாக இருந்தவர், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொன்ன மனிதநேய மாண்பாளன், தென்னாட்டு பெர்னாட் ஷா, இந்நாட்டு இங்கர்சால், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிடித்த காப்பியமாக கலிங்கத்து பரணி இருந்திருக்கிறது என்று சொன்னால், வீரத்தை பாடுவதற்கு இப்படி ஒரு தனி இலக்கியமே நாங்க வச்சிருக்கிறோமே. கட்சியில் இருக்கீங்களா நடுவர்களே? அந்த கட்சியில் இருக்கிறேன் நான். வீரம் விவேகம் என்கிற கட்சியில் இருப்பதால் சொல்லுகிறேன். நீங்க யானை படை 1000 யானைகளை வென்றவனை குறித்து பாடுவதுதானே கலிங்கத்து பரணி. பரணிங்கிறது ஆணையாயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு உரைப்பது பரணி, இதான் இலக்கியம். அப்போ அந்த இலக்கியத்திற்கே அச்சாணியாக இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால், யானை படைக்கு பயிற்சி அளிப்பதிலே மிகச் சிறந்தவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் தொண்டைமான் மன்னர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பூ கூட எப்படி சேர சோழ பாண்டியர்களுக்கு என்று ஒரு தனி பூ இருக்கிறதோ, அது போல தொண்டைமான் பரம்பரைக்கு என்று ஒரு பூ இருக்கிறது. அந்த பூவுக்கே வாகை என்று பெயர். வாகை என்றால் வெற்றி. அதனால் தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுடைய அருங்காட்சியகத்துடன் கூடிய நினைவு மணி மண்டபம் அமைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இது வீரத்தின் விளைநிலம் இல்லையா? நடுவர்களே, அவ்வளவு வேண்டாம். நாட்டை ஆள்வதற்கு மட்டுமல்ல, வீட்டை ஆள்வதற்கு கூட எங்கள் பெண்களுக்கு வீரம் வேண்டும். மாமியார், மாமனார், நாத்தனார்னு ஒரு மாற்று அணி இருக்கு பாருங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகி 2 வருஷமா கேட்கும், எங்க உங்க அப்பா இன்னும் அந்த 2 பவுனை போடல அப்படின்னா, தோ அப்படின்னு மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். தோனு 2 பவுனை கொடுத்துடக்கூடாது, கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துடணும். அந்த வீரம் இருந்தா தாங்க வீட்டிலே ஜெயிக்க முடியும். விவேகம் என்று சொன்னோமே, இந்த வீரத்தோடு விவேகம் இருந்தால்தான் அந்த மன்னனுக்கு இன்னும் கொஞ்சம் வைர கிரீடம் சூட்டிய மாதிரி. இங்கே சேரமான் கணைக்கால் இரும்புரை என்று ஒரு மிகச்சிறந்த மன்னன் இருந்தாங்க. அந்த மன்னன் போரிலே தோற்று விடுகிறான். யாரிடத்துல? சோழன் செங்கண்ணனிடம் தோற்று விடுகிறான். கோச்செங்கனானிடம் தோற்று விடுகிறான். சிறைப்படுத்தப்படுகிறான். உண்ணல, உறங்கல, வறண்டு விடுகிறது. தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அவன் தோல்வி அடைந்த மன்னன் என்கின்ற காரணத்தினால் அந்த காவலாளி கூட கொஞ்சம் மரியாதை குறைவாக காலம் தாழ்த்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காலம் தாழ்த்தி வந்து கொடுக்கிறான். சரி, இவ்வளவு மரியாதை இல்லாமல் என் பரம்பரைக்கே நான் ஒரு இழுக்காக மாறிவிட்டேனே. வீரத்தை இழந்து விட்டால் அரசன் எவ்வளவு வருத்தப்படுவான் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம்ங்க. நீங்க மற்றதை இழந்து விட்டால் கூட அவர்கள் இவ்வளவு வருத்தப்பட மாட்டார்கள். வீரம் இழந்து விட்டால் உயிர் போயிடும் அவனுக்கு. கொண்டு வந்து கொடுத்த தண்ணியை ஒரு சொட்டு கூட அருந்தாமல் அவன் உயிர் நீத்தான். அவன் கடைசியாக அவன் பாடிய பாடல் எது என்று கேட்டால், இந்த மண்ணிலே, அதுவும் நான் ஆண்ட மண்ணிலே, ஒரு குழவி, ஒரு குழந்தை செத்து பிறந்தாலும்,
இல்லை அது மாமிச துண்டமாக பிறந்தாலும் சரி, அதை அப்படியே கொண்டு போய் என் தமிழ் மரபு புதைத்து விடாது. வாளால் அதை கீறி ஒரு வீரனாக கொண்டு போய் தான் அது புதைக்கும் என்று குழவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆள் அஞ்சு என்று வாளில் தப்பார் என்று ஒரு மன்னனாக ஒரு பாடலை எழுதிவிட்டு, வீரத்திற்காக ஒரு பாடலை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், நடுவர்களை இப்படி சொல்லி முடிக்கிறேன். மன்னர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் வீரம்தான் வேண்டும். நம்முடைய புறநானூற்றிலே ஒரு காட்சி, ஒரு தாய் தன் குழந்தை போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறான். அவன் வீரத்தோடு வாகை சூடி வருவான் என்று எதிர்பார்க்கிறாள். அப்படி அவன் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவன் மார்பிலே அவன் அடிபட்டு ஒரு வீரனாக இறக்க வேண்டும், புறமுதுகிட்டு அவன் இறந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறாள். அவள் காத்திருக்கிற நேரத்திலே ஒரு வம்பன் ஒருவன், வழிபோக்கன் ஒருவன் போகின்ற போது சொல்லுகிறான், போர்க்களத்திலே உன் மகன் புறமுதுகிட்டு இறந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். அவ்வளவுதான், அவளுக்கு உயிர் போயிடுச்சு. சி, புள்ள செத்ததுக்கு கூட அவள் அழலைங்க. புள்ள செத்ததுக்கு கூட அழல. ஏன் புள்ள புறமுதுகிட்டு செத்துட்டானா? அவள் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது. கையிலே வாள் எடுத்தால், ஒருவேளை இதோ போர்க்களத்துக்கு செல்லுகிறேன், ஒருவேளை அவன் கோழையாக இறந்திருந்தால் அவனுக்கு நான் இந்த வீர பால் புகட்டினேன் அல்லவா, இந்த மார்பை நான் அறுத்தெறிவேன் என்று சொல்லி வாளை கையிலே ஏந்தி கொண்டு போர்க்களம் நோக்கி செல்லுகிறாளுங்க. 4 வரி நான் முழுசா சொல்ல மாட்டேன், 4 வரியோட சொல்லி முடிக்கிறேன். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொழுத்து தினவெடுத்த தோள்கள் எங்கே, வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள். 80 நெருங்கி அந்த ஏழை கிழவி பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகனை ஈன்ற போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான், அவன் இறந்து கிடந்தான், ஈட்டிக்கு மார்பு காட்டி அவன் இறந்து கிடந்தான், ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தால், இனி எதை கண்டாலும் கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அடடா, அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாள் இங்கே, அவன் நாக்கெங்கே என்று அவன் நாக்கை அறுப்பதற்கு கேட்டால் தமிழ் தாய், புறநானூற்று தாய் என்று சொன்னால், ஒவ்வொரு தாயும் தன் குழந்தை வீரமாகவும் விவேகத்துடனும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மண்ணிலே முதன்மையாக ஆசைப்படுவாள். பின்புதான் தமிழும் கொடையும் அதன் கூடவே வரும் என்கிற காரணத்தினால், நடுவர் அவர்களே, நீங்கள் எதற்கும் பயப்படாமல் வீரத்தோடு தீர்ப்பு சொல்லுங்கள், கொடை உங்களுக்கு தானாக கிடைக்கும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். கலைஞர் அவர்களுடைய அந்த அற்புதமான புறநானூற்று வரிகளை அழகாக எடுத்து சொன்னாங்க பாருங்க. அது ராஜா ராணின்னு ஒரு படம். அந்த ராஜா ராணி படத்தில் ஏறத்தாழ 90 வினாடிகள் ஒரே டேக்கில் பேசினா இருப்பாங்க சிவாஜி கணேசன் அவர்கள். 90 வினாடிகள், 1.5 நிமிஷம். கேமரா ட்ராலி ஷாட் அப்படிமா, அப்படியே கூட வரும். கூடவே வர்றப்ப பேசிக்கிட்டே வரணும், சொல்லிக்கிட்டே வரணும். அது அழகாக எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மன்னர்களை பற்றி சொல்கிறப்ப அவன் தண்ணி கேட்டபோது அந்த வேலைக்காரன் கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டான். தோத்த உனக்கெல்லாம் என்னடா தண்ணி வேண்டியிருக்குங்கிற மாதிரி கேட்டான். அவன் கையில் தண்ணீர் வாங்கி கொடுப்பதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தண்ணீர் வந்த பிறகு கூட அதை பார்த்துக்கிட்டே உயிர் விடக்கூடிய விவேகமும் வீரமும் அரசர்களுக்கு மட்டும்தான் உண்டுங்கிறத அழகாக சொன்னாங்க. வேளாண் சிறுபதம்னு ஒரு வார்த்தை இருக்குங்க அந்த பாட்டில். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, வேளாண் சிறுபதம்னா குடிநீர்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம அந்த வாட்டருங்கிறோம், ஜலங்கிறோம், தண்ணிங்கிறோம், என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம், பாணிங்கிறோம். அந்த வார்த்தையை அழகாக சொன்னாங்க. கலிங்கத்து பரணியை பற்றி சொல்கிறப்ப செயங்கொண்டார் என்கின்ற புலவர் பரணி பாடுறது எப்படி தெரியுங்களா? தமிழன் தாங்க முதல்ல நேர்முக வர்ணனை பண்ணான். எப்படி தெரியுமா? போர்க்களத்தில் வேல் வாள் ஈட்டி வச்சு பரணி போட்டுருவாங்க. இப்போ நம்ம பரணிங்கிற சொல் வச்சுருக்கோமே, எக்கோ தெரியா கொஞ்சம் பாருங்க, பரணிங்கிற சொல் வச்சுருக்கோம். ஏதாவது காணும், டே பரணியில் தேடுற மேலே கிடக்கும்டா அப்படிமா இல்லையா? பரன்னா மேலே இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த போர்க்களத்தில் உட்காந்துக்கிட்டு யுத்த காட்சியை நேரடியாக அப்படியே பாட்டில் பதிவு பண்ணதாங்க கலிங்கத்து பரணி. அதனால தான் பரணிக்கோர் செயங்கொண்டார்னு சொல்லுவாங்க. ஒட்டக்கூத்தரும் பரணி பாடியிருக்காரு. 2 பேருடைய பரணி தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படும். தக்கையாக பரணின்னு அவருடைய பாடலுக்கு பேர். ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். திருக்குறளில் 4 இடத்துல வைக்கப்படும்னு வரும். நீங்கள் ஓய்வாக இருக்கப்போ எடுத்து படிங்க. எந்தெந்த இடத்துல திருவள்ளுவர் வைக்கப்படும் சொல்கிறாருங்கிறத பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், வையத்து அழகையாய் வைக்கப்படும். அழகைன்னா பேயின்னு அர்த்தம். சில பேர் எது சொன்னாலும் இல்லையம்பாங்க, பார்த்துருக்கீங்களா?
பெரிய மண்டையடி, அவங்களோட பேசிகிட்டு இருக்கவே முடியாது. ஒரு தடவை நான் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வர்றப்ப பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட பஸ்ஸில் என்ன வெயில் இப்படி அடிக்குதுன்னு, அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, இவன் கூட எப்படிடா நாகப்பட்டினம் வரைக்கும் போகிறோம்னு யோசிச்சேன் நான். எதையாவது எல்லா இடத்துலையும் கேட்டு போட்டிங்கன்னா என்ன செய்யறது, பேச முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஆளை பேயோடு சேர்த்துட்டார் திருவள்ளுவர். எது சொன்னாலும் இல்லைங்கிறவன் நீ என்ன பேய் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. திருவள்ளுவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, என்ன அழகழகான விஷயங்கள் இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அருமையாக சொன்னாங்க. நிறைவாக இல்லை, எத்தனை நாள் இருந்தாலும் மன்னர்களுக்கு என்றைக்கும் பெருமை. இந்த தலைமுறையில் மட்டுமில்லை, அவங்க சொன்ன மாதிரி இப்பிறவியில் மட்டுமில்லை, இன்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் ஆண்டாளுடைய வார்த்தைப்படி மறுபிறப்பு என்று உண்டென்றால் அப்போதும் பெருமை உண்டு வள்ளல் தன்மையால் என்று பேசுவதற்காக பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா. கோட்டை என்பதை தன் பெயரிலே வைத்திருக்கிற ஒரே மாவட்டம், அதனாலேயே ராஜ பரம்பரை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்டம். சபாஸ் சபாஸ். இந்த அற்புதமான இந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு பொருத்தமான நடுவர் பெருந்தகை. ஏன்னு சொன்னா, ஐயா உங்களை நான் ஒரு எண்ம நூலகம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? அது சொன்னா புரியாது. டிஜிட்டல் லைப்ரரி. அப்படி தமிழ்ல சொல்ல வேண்டியதானே. நான் எண்ம நூலகம்னு ஏதோ சொல்லப்படாத வார்த்தை வைராக ஓட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டிஜிட்டல் என்பதை எண்மம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நல்ல விஷயம். ஐயா அவர்களுடைய அந்த இயல் என்ற அந்த தொலை நிகழ்ச்சியை பார்த்தால் எத்தனை விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு நூலகத்திற்கு செல்ல முடியாதவர்கள், புத்தகத்தை படிக்க முடியாதவர்கள், ஐயா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை காணுகிற பொழுது நிறைய செய்திகளை எங்களால். என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த செய்திகள் தான் சொல்றாங்க. தமிழுக்கு பெருமை தொன்மையில் இல்லை, தொடர்ச்சியில் தான் இருக்கிறது. அரச பரம்பரைகளுக்கு பெருமை தொன்மையில் இல்லை, தொடர்ச்சியில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு புதுக்கோட்டை நிரூபித்திருக்கிறது. என்றைக்கோ வாழ்ந்த மன்னர்களுடைய பெருமைகளை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருப்பது நமக்கு பெருமையா? இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமன்னர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அது பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக எதிரணியில இருந்து வந்து பேசினார்கள். வீரம்தானே, விவேகம்தானே. நாங்களும் குறையெல்லாம் சொல்றதுக்காக வரல, முடியாது. அப்புறம் பரணி, வீரத்திற்காக எழுதப்பட்டது. வீரத்துக்காக எழுதப்பட்ட ஒரே ஒரு நூல் பரணி, அவ்வளவுதான். மீதி இருக்கிறது பூரா கொடைக்காக எழுதப்பட்டது. இவங்க பூஷணிக்காயை மறைப்பாங்களா, நாங்க மறைச்சோம் சொல்லிட்டு போறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, வீரம்ங்கிறத அரசனுக்கு பெருமை சேர்க்கும். அவன் இறந்து போயிட்டான்னா, அவன் உடம்பு வீரத்தோட போர்க்களத்துக்கு போய் போர் செய்ய முடியலன்னா அப்ப எது பெருமையை தரும்? கொடைதான் பெருமையை தரும், அதுதான் சிறப்பை தரும். நிலா காலத்து சாம்ராஜ்யத்தை சந்தியா காலத்திலே முடித்து காட்டக்கூடிய அல்லிமலர் உண்டு. சந்தியா காலத்து சாம்ராஜ்யங்களை அந்தி நேரத்திலே முடித்து காட்டக்கூடிய தாமரை மலர்களும் உண்டு. இதுதான் அரச பதவி என்பது. புறவிகளுக்கு உணவு வழங்கிய மன்னர்களை விட புண்ணுக்கு மருந்து போட்ட மன்னர்கள் இந்த நாட்டில் அதிகம். மறந்து விடாதீர்கள். பகல் நேரத்திலே போர்க்களம், இரவு நேரத்திலே பாசறை. உங்கள் வீரத்தை பற்றி பேசுகிறீர்களே, வீரத்தினால் துவண்டு போய் உறுப்புகளற்று புண் அழுக சொட்டி கிடக்கிற வீரர்களை தழுவி ஆற அணைத்து பாசறையிலே அன்பு வார்த்தை சொல்ல மாட்டானா என்று தவம் கிடக்கிற நேரத்தில் ஒரு மன்னன் வருகிறார், வந்து பாசறைய பார்க்கிறான். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் முதலமைச்சர் ஒரு விபத்து நடந்தா மருத்துவமனைக்கு ஓடுகிறார். என்ன காரணம்? அடிபட்டு வீரத்தில் உச்சத்தில் இருந்தவனுக்கு எது தேவை? பாதீடுன்னு ஒண்ணுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, எங்கள் போர்க்களம் இருந்தால் தானே உங்களால் பொருளை வாரி கொடுக்க முடியும். சரிங்க, மற்ற நாட்டை வென்று போர்க்களத்திலே பெற்ற பொருள் எல்லாம் மன்ன அவனே வச்சுக்க வேண்டியதானே? யாராவது கேட்க போறாங்களா? சுவிஸ் வங்கியில் கொண்டு போட வேண்டியதானே? போட வேண்டியதானே. இல்ல அவன்கிட்ட போய் யாராவது ஜிஎஸ்டி கட்டுன்னு சொல்ல போறோமா? அது கிடையாது, கிடையாது. ஆனா அவன் சொன்னா நான் கட்டுறேன்னா ஜிஎஸ்டி. அப்படியா? அம்மா
எப்படி தெரியுமா? பாதீடுன்னு ஒண்ணு வச்சான். கிடைச்ச பொருளை 6 பங்கா போட்டான். ஒரு பங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இன்னொரு பங்கு இந்த போர்க்களத்துக்கு போய் போர் செஞ்சான் பாருங்க வீரன் அவனுக்கு, இன்னொரு பங்கு பஞ்சம் வந்ததுன்னு வைங்க அப்ப காப்பாத்துறதுக்கு. அப்ப ஒரு அரசன் தான் சம்பாதித்த பொருளை தன் வீரத்துக்கு கிடைத்த பரிசு என்பதற்காக தானே வைத்துக் கொண்டிருந்தால் அது சிறப்பா? இல்லை என்று அதை பங்கிட்டு பாகுபடுத்தி இவர்களுக்கு இவ்வளவு என்று அந்த காலத்திலேயே வருமுன் காக்கிற தன்மையை தன் கொடை பண்பாலே நிர்வகித்தானே அரசன், அது அவனுக்கு பெருமையா? இன்னொன்னுங்க, ஈட்டி முனையில சாதிக்க முடியாத பல விஷயங்களை இதய கனிவு சாதித்திருக்கிறது. அதுதான் கொடைக்கு இருக்கிற சிறப்பு. சாத்திரம் கற்ற மன்னர்களை கூட போர்க்களத்தில் ஆத்திரம் அடக்கி இருக்கிறது. அதனாலதான் அசோகன் என்ன முடிவெடுத்தான்? முடியாது, இனிமேல் போர் வேண்டாம், போரினால் மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து இனி போரே செய்ய மாட்டேன் என்று ஒரு மன்னன் முடிவெடுத்தான். ஆனா பொருளை கொடுக்கிற ஒரு மன்னன் இனிமேல் என்னிடத்தில் பொருள் இல்லை, இனி நான் கொடை கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுப்பானா? வீரத்திற்கு எல்லை உண்டு, கொடைக்கு எல்லை கிடையாது. எந்த சூழலிலும் கொடை கொடுக்கலாம். அதான் கொடைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு. சில நேரத்துல அவங்க சொன்னாங்க விவேகம் விவேகம்னு. விவேகம் இல்லாம கூட கொடை நடக்கும். அதுக்கு பேரு கொடை மடம்னு வச்சான். இப்ப பாரிய பத்தி எல்லாரும் சொல்றோம். பாரி ஒரு கொடியை பார்த்தான், முல்லை கொடியை பார்த்தான், தேர்ல போய்கிட்டு இருந்தான், திடீர்னு இறங்கினா அந்த கொடியை பிடிச்சி அந்த தேர் முழுக்க பரப்பி விட்டுட்டு நடந்து போனான் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப அந்த கொடியை பார்த்தான்ல, உடனே யாரங்கே அப்படின்னு ஒரு குரல் எழுப்பியிருந்தா அவன் குரலுக்கு 100 பேர் வந்து நின்றுப்பான். இந்த கொடி இப்படி கிடக்கிறது, இதற்கு ஒரு தேரை கொண்டு வாருங்கள் அல்லது கொழுகொம்பை கொண்டு வாருங்கள்னா அம்புட்டு பேரும் ஒரு கொம்பு கொண்டு வந்திருப்பான். அப்ப அந்த கொடியை எடுத்து அந்த கொம்புல சுத்திட்டு இவன் ராயலா ரைட் ராயலா வீரத்தோட தேர்ல போயிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி செய்யல? ஏன் செய்யல? கொடை கொடுக்கிற பொழுது மூளை வேலை செய்யாது, விவேகம் இருக்காது. இந்த கொடையை கொடுப்பதினாலே எனக்கு என்ன நன்மை என்று நினைக்க மாட்டான். அந்த கொடை பெறுவதனாலே அவனுக்கு என்ன சிறப்பு என்பதை மட்டும்தான் நினைப்பான். இந்த பொருளை கொடுக்கவில்லை என்றால் அது உயிர் வாழாது என்ற உணர்வோடு எதை பற்றியும் யோசிக்காமல் எடுத்த எடுப்பிலேயே தன்னிடத்தில் இருக்கிற பொருள் முழுவதையும் கொடுப்பதனால அதுக்கு கொடை மடம்னு பேர் வச்சான். அது 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 மடமைன்னு நமக்கு தோணலாம். இதுக்கு போய் தேர கொடுப்பாங்களா அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த முடிவை மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் ஆகி போகும். அதனால தான் நன்றே செய் இன்றே செய்யினா உடனே செய்யணும். குடபுலவியனார்னு ஒருத்தர் எதிர்கட்சியில், ஏன்னா நாங்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கனால அவங்களை எதிர்கட்சின்னு தான் சொல்லுவோம். சொல்லுங்கம்மா. ஏன்னா எதிர்கட்சி இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த எதிர்கட்சியை தான் சொன்னேன். அவங்க 2 பேருக்குள்ளேயே 2 பேர் தான். அதனாலதான் சொன்னேன் அவங்க 2 பேர். வழக்கமா பட்டிமன்றத்துல 3 பேர் வருவாங்கம்மா, இங்க 2 பேர் தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. 2 பேருக்குள்ளேயுமே ஒத்துமை இல்லைங்க. நான் இங்கதான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் அதான் சொன்னேன். ஏன்னா நானும் வீட்டுக்கு போகணும், நீங்களும் வீட்டுக்கு போகணும். ஐயா எதிர்கட்சியிலேருந்து வந்து சொன்னாங்க, ரொம்ப பிரமாதமா சில கேள்விகள்லாம் முன்னால வச்சாங்க. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? தாய் பாசம், தனக்கு பால் கொடுத்த மார்பை. நாங்க மட்டும் இல்லைன்னா சொன்னோம், கருவினில் வளரும் மழலையின் உடலில். கேள்வி என்ன கேட்டிருக்கு? தமிழ் மன்னர்களுடைய பெருமைன்னு தானே கேட்டிருக்கு. தாய்மார்களுடைய வீரம்னா கேட்டிருக்கு. இந்த தீசிஸ் எழுதும் பொழுது எப்படி தலைப்பு சரியில்லாத கருத்து எழுதுனாங்களோ அதே வேலையை தான் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா உண்மையும் வெளியே வருதா? அதான் எதிர்கட்சியை பத்தி பேச சயின்ஸ் கேள்வி தான் எழுதணும். அங்க போயிட்டு கெமிஸ்ட்ரி எழுதக்கூடாது. அப்புறம் வேலு நாச்சியார் கேள்வி தமிழ் மன்னர்களினுடைய வெற்றிக்கு பெருமைக்கு என்ன காரணம்னு கேட்டு. சரி, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச கேள்வியை பதில சொல்லி வைக்குது, அவ்வளவுதானே. வேணும்னா தலைப்பை மாத்திக்கலாம். அப்படி வேணா அது செய்யுங்க, நீங்க வச்சுக்கலாம். அப்படி செய்யுங்க. கம்பராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காரு வாத்தியாரு. அவன் திருவள்ளுவர் இருக்கான், உங்க அப்பனை கூட்டு வரன்ட்டாரு. அவங்க அப்பா வந்தோடனே என்னங்க இப்படி சொல்றான்னு அவர் சொன்னார், நீங்க திருக்குறள் எழுதுனது யாருன்னு என் பையன்கிட்ட கேட்டிருக்கணும். நீங்க கேள்வியை தப்பா கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அது மாதிரி கேள்விகளை நீ கேட்கிறீரா இல்லை நான் கேட்கட்டுமா? எனக்கு கேட்கத்தான் தெரியும். அந்த மாதிரி நிலைமைக்கு மாறிட்டோம். நம்ம தமிழ் மன்னர்கள் தாங்க பெரிய 5 ஆண்டு திட்டமே போட்டவங்க.
சும்மா ஒண்ணு கொடைய அவங்க கொடைமடம்னு தூக்கி கொடுக்கல. 5 ஆண்டு திட்டத்தை முதல்ல தமிழ் மன்னர்கள் போட்டார்கள். யார் தெரியுமா? பாண்டியன் நெடுஞ்செழியன். குடபுலவியனார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதுற்றே உணவின் பிண்டம்னு 10 வரைக்கும் பாட்டு எழுதி இப்படிப்பட்ட உணவு திட்டத்தை முதலாக போட்ட உணவுத்துறை அமைச்சரே பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் முடிக்கிறார். சபாஸ் சபாஸ். அது மட்டும் இல்லைங்க, பாண்டியன் அறிவுடை நம்பின்னு ஒரு மன்னன். இப்ப நான் மன்னராத்தான் சொல்றேன், அவங்க அம்மாவெல்லாம் நான் சொல்லல. அவங்க அம்மா அவங்க மனைவி அதெல்லாம் நான் சொல்லல. நீங்க கரெக்டா தாங்கம்மா இருக்கீங்க. இங்கதான் ஒன்றும் சரியில்லை. பாண்டியன் அறிவுடை நம்பின்னு ஒரு மன்னன். அவன் சொன்னா, நம்ம நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அழகா ஒரு பாட்டு எடுத்து சொன்னாங்கல்ல. நடுவில் என்னத்தையாவது சொல்லி போட்டிருக்கீங்க, குழப்பமாயிருது எனக்கு. காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மானிரை வில்லதும் பன்னாட்காகும்னா. அந்த யானையை அவுத்து விட்டா அப்படியே வயலுக்கு போ சொன்னேன்னா, அந்த யானை நடக்கிற நடையில அதனுடைய ஒவ்வொரு காலையும் மிதிப்பட்டு அழிஞ்சு போகுது பாரு நெல்லு, அது இனி பயன்படுமா? ஆனா அதை நெல்லை அரிசியாக்கி அரிசியில சோறு வடிச்சு அந்த சோறை உருட்டி கவளமாக்கி அதே யானைக்கு கொடுத்து பாரு. அந்த வயல்ல விளைந்த நெல்லை பல நாட்கள் வைத்துக் கொள்ள முடியும் என்று ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சரை போல திட்டமிட்டு கொடை கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழ் மன்னர்கள். இதெல்லாம் பாவம் ஹிந்தியில மொழிபெயர்க்கல. ஹிந்தியில மட்டும் மொழிபெயர்த்திருந்தா நாம எங்கேயோ போயிருப்போம். ஐயா, வீரத்துக்கு அப்பப்ப பழி வரும். ஏன்னா மறைஞ்சு நின்று தாக்கணும், ஏய்த்தாப்புல நின்று அம்பு போட்டான், அப்புறம் அங்க நின்னா இங்க. வீரத்தினால் விளைந்த பழிகளை எல்லாம் கொடை காப்பாற்றியது மறந்துறாரு. வேற கர்ண அவன் எவ்வளவோ செஞ்சும் கூட கொடை ஒண்ணு போயிருந்துச்சு அவனுக்கு. நிச்சயமா வீரம் வழுக்கி விழுகிற பொழுதெல்லாம் கொடை என்ற ஊன்றுகோல் இருந்தது. அப்புறம் சொன்னாங்க செங்கோல் செங்கோல், அப்புறம் நிறைய விஷயங்கள். வெண்கொற்ற குடைன்னு ஒண்ணு வச்சான். உலகத்திலேயே நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு ஐகான் வச்சவன் தமிழன் தாங்க. என்ன ஐகான்? வெண்கொற்ற குடை. அந்த குடை எந்த நிறத்துல? கருப்பு சிவப்பு கலர்ல இல்ல, பச்சை கலர்ல இல்ல, காவி கலர்ல இல்ல, வெள்ளை கலர்ல. எல்லா கட்சியும் சொல்லிட்டேன் ஐயா, அந்த கலர்ல எல்லாம் இல்ல. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 கட்சி வந்துடும் நம்ம ஊர்ல இருக்கலாம். ஒரே நிறம் வெண்மை. ஏன்? வெண்மை ஒன்றுதான் எல்லா நிறங்களையும் ஈர்த்து கொள்ளுகிற ஆற்றல், எல்லா மக்களையும் ஒரு குடை கீழ் கொண்டு வந்து நிறுத்துகிற கொடை பண்பு மன்னர்களிடத்தில் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டதான் தமிழன் மன்னர்களின் அடையாளமாக வெண்கொற்ற குடைய வச்சான். ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கருத்தை சொல்லி இருக்கலாம். நீங்க தீர்ப்பையும் ஆரம்பத்திலே கொடுத்திருந்தீங்கன்னா நான் அந்த கருத்தை சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு போயிருப்போம். ஐயா, தமிழ மன்னர்கள் வளர்த்த மாதிரி புலவர்கள் கூட பாருங்க, யாரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பட்டிமன்ற நிப்பாட்ட. என்ன காரணம்னா, பூட்டு போட்டு பூட்டி வச்சாங்க ஐயா தேவாரத்தையும் திருவாசகத்தையும். இன்னமே ஒரு பயலும் படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தான் ஐயா தேவாரத்தையும் திருவாசகத்தையும். ஆனா ராஜராஜ சோழன் ஒரு மன்னன் போய் நிக்கிறான். உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன? தேவாரம் திருவாசகம். யார் வந்தா கதவை திறப்பீங்க? 4 வந்தா கதவை திறப்புறோம். இதோ பாரு 4 சிலையா கொண்டு வந்து நிறுத்தி கரையான் புற்றுக்கு இரையாகி கொண்டிருந்த பக்தி இலக்கியம் என்ற தமிழை பாதுகாத்து உலகத்திற்கு கொடுத்தவன் ராஜராஜ சோழன் என்ற மன்னன். அதனாலதான் எடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே என்று பாடினார்கள். தயவு செய்து நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒரு கருத்து தான், உண்மையிலுமே ஒரு கருத்து, அதோட முடித்து விடுகிறேன். போல நான் பல பட்டிமன்றங்களை பார்த்தவன். ஏன் என்று சொன்னால், மன்னர்களை பற்றி பேச, அதுவும் மன்னர்களுக்கு முன்னாலேயே பேசுவதற்கு வாய்ப்பு இனி எங்களுக்கு வாழ்நாளில் கிடைக்குமோ என்னவோ தெரியாது. கவலைப்படாங்க, அடிக்கடி கூப்பிடுவாங்க, சொல்லிருக்காங்க என்கிட்ட. தஞ்சாவூர் பெரிய கோயில் திருச்சுற்று பிரகாரம் விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ராஜராஜன் பெருமிதத்தோடு வீரத்தோடு சுற்றி பார்க்கிறார். எல்லா விளக்கும் கொழுந்து விட்டு எரிகிறது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் அணைந்து கிடக்கிறது. நெய் இல்லை, கரிந்து போன திரி. என்ன செய்வது? கோபித்தான். யார் அங்கே? ஏன் இந்த விளக்கு மட்டும் எரியவில்லை? மன்னா, மன்னிக்க வேண்டும், அது எழுவத்தூர் மாராயனுக்காக நேர்ந்து விடப்பட்ட விளக்கு. அந்த விளக்குக்கு வேண்டிய நெய்யை கொடுக்க வேண்டியவன் மாராயன்.
அவன் 1.5 மாதமாக ஆளை காணவில்லை, தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னா மன்னனுக்கு கோபம் வந்தது. என்னுடைய அரசாட்சியிலே இப்படியா, தேரை கூப்பிடுன்னா. ஏறி உக்காந்தான். 70 தேர் போச்சு. ஒரு குடிசை வீட்டு வாசல்ல போய் நின்னுது தேரு. மன்னன் இறங்கினான். ஒரு காவலாளி ஓடி போனான். 70 மாராயா, வெளியிலே வா, மன்னர் வந்திருக்கிறார்னா. சத்தம் இல்லை. 5 நிமிஷம் கழிச்சு ஒரு விசும்பல் சத்தம். ஒரு பொண்ணு நாரா கிடக்கிற புள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு குடிசைக்கு வெளியில வந்து நின்னா. மன்னன் அதிர்ந்து போய், யார் நீ? ஐயா மகாராஜா, என் பேரு வரகுணாள். அப்படியா, எங்கே மாராயன்? போன மாசம் காவிரியில வந்த வெள்ளத்துல நீங்க கொடுத்த 40 பசுமாடும் என் புருஷன் மாராயனும் அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. இப்ப இந்த புள்ளையும் நானும் தான் நிக்கிறேன். ஆடி போனான் ராஜராஜ சோழன். அப்படியா, 1 மாதமாகிறதா உன் கணவன் இறந்து போய்? அது சரி, பிரகதீஸ்வரர் கோயில் விளக்குக்கு 23 நாட்களாக எரிந்து கொண்டிருந்தது உன்னுடைய விளக்கு. கடந்த 7 நாட்களாக மட்டும்தான் எரியவில்லையே. கணவன் இறந்த பிறகும் நீ எப்படி நெய்யை திருக்கோயிலுக்கு வழங்கினாய்னா? அந்த பொண்ணு வெக்கி தலை குனிஞ்சா. சொல்ல அவள் உடம்பு துடித்தது, கூசியது, குறுகியது. காலை பிடித்து கொண்டு கெஞ்சி சொன்னாள், மன்னா வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், என் தாய்ப்பாலை விற்று அதில் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு நெய் வாங்கி பிரகதீஸ்வரர் கோயில் விளக்கை ஏற்றினேன் என்றான். இறங்கி வந்த மாமன்னன் வீரத்துக்கு அடிபணியவில்லை. ஓடி வந்து நாராய் கிடக்கிற அவள் பிள்ளையை எடுத்து தோளிலே சுமந்து கொண்டு சொன்னான், கேரளாந்தகன் வாயில் எனக்கு பெருமை அல்ல, பெருவுடையார் திருக்கோயில் எனக்கு பெருமை அல்ல. இனிமேல் குஞ்சரமல்லன் கல்வெட்டுக்களில் எழுத வேண்டிய ஒரே வார்த்தை, ராஜராஜ சோழன் பெயர் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் 70 மாராயன் பொஞ்சாதி வரகுணாள் பெயரும் இருக்க வேண்டும். இனி அவள் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்குண்டு. 40 பசுமாடுகளை இப்பொழுதே அவளுக்கு எழுதி வையுங்கள். 40 மாடுகளையும் ராஜராஜ சோழன் பாதுகாப்பான் என்று எழுதினான் ஐயா. இந்த நாட்டு மன்னர்கள் வீரத்தை தாண்டி கொடையால் நின்ற காரணத்தினால் தான் வடநாட்டு மன்னர்களை தாண்டியும் தெற்கு நிற்கிறது. நன்றி, வணக்கம். அவங்க நிறைவாக சொல்கிற போது நமக்கே உண்மையிலே கண்ணு கலங்கி போச்சு. அது ஒரு கருத்தாக இருந்தாலும் அரிய கருத்தாக இருந்தது. அது சிறிய கருத்துன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு குறும்படத்துக்குரிய ஒரு செய்தி அது. அப்படியான செய்தியெல்லாம் எடுத்து இங்கே சொன்னாங்க. அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் எடுத்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே தொன்மையாக தொடர்ச்சியாக, இது கூட ஒரு பட்டிமன்ற தலைப்பாக கூட போடலாம் போல் இருக்குது. நல்லா இருந்தது. அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, இன்றைக்கி உடல் நலம் இல்லாதனால தான் இவ்வளோ குறைவாக பேசியிருக்காங்க. அப்படின்னா எப்படி பேசுவாங்கன்னு பாருங்கள். அணிப்பெருமைக்காக நான் சொல்லலை, எல்லாருமே தனிப்பெருமை உடையவர்கள். அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சியின் சிறப்பும் கூட. இப்போ நம்ம தீர்ப்புக்கு போயிடலாம். கொஞ்ச நேரம் காக்க வச்சுட்டா தமிழ் புலவர்களுக்கு கோவம் வந்துருங்க. நீங்கள் அதியமான் பரிசை கொடுத்து அனுப்புனானா யார்கிட்ட? ஒரு தூதுவன்ட்ட கொண்டு கொடுத்துரு, அந்த புலவன்ட்ட வாங்கிட்டு போட்டோம். உடனே அவையார் சொன்னாராம், நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் வாங்கிறதுக்காகலாம் வரல, அவன் வரணும், பாட்டை கேட்கணும், நல்லா இருந்தால் கொடுக்கணும், வெறும் சோத்துக்காக அழைகிற பிண்டங்கள் கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிட்டான். அதியமான் ஓடி வந்தான் திரும்பி. தமிழோட பெருமையை உணர்த்தி காட்டினார்கள். கொடை கொடுப்பதற்காக அவர்கள் அஞ்சவில்லை. தமிழுக்கு அவர்கள் உயிர் கொடுத்தார்கள். இந்த காலம் வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மதுரையில் ஸ்காட் என்ற ஒரு பாதிரியார் திருக்குறளை கொண்டு வந்து பாண்டித்துறை தேவர்கிட்ட கொடுத்தாருங்க. அதை வாங்கி பார்த்தார். அவர் என்னன்னு கேட்டார். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், திருக்குறளுக்கெல்லாம் உரை எழுதலை, திருக்குறள் 2000 வருஷமாக தப்பாக இருந்திருக்கு, நான் பூராத்தையும் மாற்றி எழுதிட்டேன் அப்படின்னு இருக்காரு. வாங்கி பார்த்தா அகர முதல் எழுத்தெல்லாம் முகர முதற்றே உலகன்னு போட்டிருக்கு. இப்படி ஒரு பாட்டு 2 பாட்டில் 1330 மாற்றி விட்டான் அந்த ஆள். எழுதினவன் ஸ்காட்டுங்கிற பாதிரியார். ஆங்கிலேயர் ஆட்சி. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பாண்டித்துறை தேவர் ஒன்றுமே செய்யலை. எத்தனை புத்தகம் அச்சிட்டிங்கன்னு கேட்டார். ஒரு 500 காப்பி இருக்குது, அவ்வளவையும் எனக்கு தரணும். பாதிரியாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு இடத்துல விற்கிது அம்புட்டோம். 500ஐயும் கொண்டு கொடுத்தாரு. 500க்குரிய பணத்தை கொடுத்தாரு. போயிட்டாரான்னு கேட்டார்.
ஆள் போயிட்டார். கொல்லப்புறத்தில் குழியை தோண்டி அம்பட்டிக்கு உள்ளே போட்டு நெருப்பு வச்சு கொளுத்தினார். தமிழ் தவறாக பரவக்கூடாது என்பதற்காக தன் பணத்தில் அதை செய்தார். அதில் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? அதில் தப்புன ஒரு திருக்குறள் என்கிட்ட இருக்குது. அதில் தப்பிச்ச அந்த 500 காப்பியில் கூட போட்டிருக்கலாம் போட்டிருக்கு. இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிவிட்டார், ஏன்ட்ட சொல்லி ஏன்ட்ட அந்த காப்பி வச்சுருக்கேன்ட்டார். நான் போய் பார்த்து அந்த காப்பியை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அது யாருக்கு அனுப்பணும்னு தெரியுங்களா? இந்த செய்தியை நம்முடைய மேதகு ஜனாதிபதியாக இருந்த மக்கள் ஜனாதிபதி கலாம் அவர்கள்ட்ட சொன்னேன். அவர் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு போய் எனக்கு அந்த திருக்குறள் வேணுமே, தப்பாக கூட இருக்கட்டும், ஒரு ஆள் உட்காந்து செஞ்சுருக்காங்க அந்த வேலையை அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பி வாங்கிட்டாருங்க. தமிழுக்கு இழுக்கு வருமானால் அதை அந்த பழியை போக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மன்னர்கள் தான். அதே போல வறுமை ஏற்பட்டால் அதை மாற்றி காட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் தமிழர்கள் தான். கொடை என்பது சாதாரணம் கிடையாது. வறுமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவன் இன்னொரு இடத்துல போய் பொருள் கேட்கக்கூடாதான். இப்போ சில வீடுகளில் சில தாய்மார்கள் இந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறப்ப பார்த்துருக்கீங்களா? சோறை போட்டு குழம்பு வந்தால் அந்த வீட்டில் வாங்கிக்கோ அப்படிங்க. இது அவனுக்கு தெரியாதா? நம்ம ஜோக்கில் கூட படிச்சிருப்போம். ஒருத்தன் சாம்பார் ஊற்றிருக்க நம்ம வந்து வாங்கி தின்னுட்டு பூ அப்படின்ட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு இருக்க அந்த அம்மா. மனுஷன் திம்பானா? ஏண்டா தான் புருஷனை காமிச்சு அந்த அம்மா சொல்லுது, 30 வருஷமாக திங்கிறாரு, ஒரு வாரத்தை சொன்னதில்லை. பிச்சைக்கார நாய் இப்படியா சொல்கிற? அதுக்கு அவன் சொன்ன, அவர் தாம்மா சொல்ல சொன்னார் 10 ரூபா கொடுத்து அப்படின்னு இருக்கான். ஏன்னா அவர் பாவம் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு தூதுவன் மூலமாக செஞ்சுருக்கார் இந்த வேலையை. இருக்கட்ட பரவாயில்ல. இங்கே வறுமை என்று வருகிற போது அந்த வறுமையை போக்குவதற்கு கொடை தந்தார்கள். அவங்க சொன்ன மாதிரி கொடை மடமாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுத்த வள்ளல்கள். தனிப்பாடல் திரட்டுன்னு ஒரு ரூல் இருக்குங்க. அதில் காலமேகப்புலவரும் மற்றவர்களும் அள்ளி கொடுத்த வள்ளல்களை பற்றி சொல்கிற போது ஆச்சரியத்திலே ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டால், அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர் என்று சடையப்ப வள்ளலை பாடுறாருன்னு சொன்னால், அப்படி கொடை தந்த பெருமையால் புலவர்களுக்கு பெரும் பேர் இருந்தது. மறுபிறப்பை பற்றி யாரும் கவலைப்படலைங்க. எப்படி? அதைத்தான் ஒரு பாட்டில் சொன்னாங்க. இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். ஒருத்தர் அழகா சொன்னார், டே இந்த ஜென்மத்தில் கொடை கொடுத்தா அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருக்கலாம்னு சொல்லி நினைக்கக்கூடிய தன்மை எங்களுடைய அரசனுக்கு ஒருபோதும் கிடையாது. ஏன்னா பிரதி உபகாரம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு உதவி செய்கிறப்ப நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? யாருக்காவது உதவி செய்கிற என்ன செய்கிறோம்? பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறோம். எதுக்காக? நமக்கு எடுக்கிறோம், அவருக்கு எடுக்கிறோம். அப்போ தான் அவர் சினிமா தியேட்டரில் டிக்கெட் எடுப்பார். இப்படி சொல்கிறேனே, நானும் என் நண்பரும் ஒரு பிரியாணி கட்டில் சாப்பிட்டோம். பில்லு 700 ரூபா வந்துச்சு. நான் வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் அங்கிட்டு திரும்பி பல்லு குத்திக்கிட்டு இருந்தார். அது மூஞ்சிலேயே முழிக்கலை. நான் தான் 700 ரூபா கொடுத்தேன். வெளியே வந்தோடனே என் கையை பிடிச்சிக்கிட்டார். சும்மா இருங்க, பூரா செலவு நீங்கள் பண்ணிக்கிட்டு பீடா நான் வாங்குறேன் அப்படின்னாரு. அங்கே நான் 700 ரூபா கொடுத்துருக்கேன், இவர் 1.5 ரூபாய்க்கு பீடா வாங்குறாரு. எதிர்பார்த்து செய்வதற்கு பேர் கொடையா? இல்லை. வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்து. ஒன்றை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் எதிர்பார்க்காமல் கொடுக்கணும். மன்னர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. நாடு வளபெறும் என்பதற்காக அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள். தமிழை வளர்த்தார்கள். 2000 வருஷம் 3000 வருஷமாக பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக சொன்னாங்க பாருங்க. ஏடுதுந்தானடி தில்லையிலேன்னு சொன்னால் திருமுறை கண்ட சோழர்னு எதுக்குங்க ராஜராஜ சோழனுக்கு பேர் வந்தது? அந்த திருமுறைகளையெல்லாம் நம்பியாண்டார் நம்பிங்கிறவரை வச்சு தொகுக்க வச்ச பெருமை அவருக்கு தானே இருந்தது. தமிழுக்காகவும் கொடைக்காகவும் மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இதில் நான் குறையெல்லாம் சொல்லலை, கூடவும் சொல்லலை. சரி, இப்போ முடிக்கவும் இல்லை. இருங்க இருங்க, நீங்கள் அதுக்குள்ளே கை காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த இருங்கம்மா, நீங்கள் எந்திரிச்சு பாட்டு பாடியாதீங்கம்மா. வீரமும் விவேகமும் இதை நம்ம பார்க்கணும். வீரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வீரம் இல்லைன்னா வாழ்ந்திருக்கவே முடியாதுங்க. அதைத்தான் அவங்க அருமையாக சொன்னாங்க. கைலாசபதி எழுதினார், ஹீராயி கேஜ் அப்படின்னாரு. ஹீராயி கேஜ்னா என்ன அப்படின்னா, வீர யுக காலம்னு அப்படின்னாரு. சங்ககாலம் வீர யுக காலம். வீரனுக்கு தான் பதவி, வீரனுக்கு தான் பொறுப்பு, வீரனுக்கு தான் பொண்ணு,
பொண்ணு யார் கொடுப்பாங்க? ஐடிக்கு ஃபீல்டில் இருந்தால் பொண்ணு கொடுப்பாங்க. அவள் பிறக்கிறப்பே ஒரு காலங்கண்ணை இப்போ வளர்ப்பாங்க. அந்த காளை மாடு வளரும், அவளும் வளருவாள். இந்த மாட்டை யார் அடக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பொண்ணை கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ கட்டபொம்மன் படத்தில் வரும் இல்லையா, வந்தது அம்மா உன் காலைக்கு ஆபத்து வெள்ளையம்மா அப்படிப்பாங்க இல்லையா. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த வீரம் வேண்டும். விருமாண்டி படம் எடுத்தபோது கமலஹாசன் அவர்கள் என்னை கூப்பிட்டு ஒரு 6 மாதம் அந்த ஸ்கிரிப்டு ஒர்க்குக்கு என் கூட என்னை கூப்பிட்டுருந்தார் மதுரை தமிழுக்காக. 6 மாதம் அவரோட ஒர்க் பண்ணேன். திடீர்னு ஒரு நான் கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நீ 2 மாட்டை பிடினா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல் மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 35 படத்தில் நடிச்சிருக்கேன்னா அது காரணம் அவர் தான். அதில் காட்டப்படுறது என்ன? மாடை அணையணும். இன்னும் கூட உண்டு, இளவட்ட கல்லுன்னு உண்டு மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கும் உண்டு. அந்த கல்லை அப்படி தூக்கி பின்னாடி போட்டால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. நல்ல வேலை அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்திருந்தால் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்போ பல பேர் அந்த தொட்டு கும்பிட்றாங்க, என் குலதெய்வமே இது அப்படின்ட்டு போயிடுறான் ஒரே வார்த்தையில். இல்லை, வீரம் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் வர்ற மாப்பிள்ளை இருக்காங்கள, ஒரு கரும்பை கையில் கொடுப்பாங்க, அவர் முழுக்க தின்னு காட்டணும், என் பல்லு சரியாக இருக்கான்னு பார்க்க. இந்த டெஸ்ட்லாம் வச்சுருந்துருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப பார்ப்போம்ல, சில எக்ஸ்பர்ட்ஸ் கிளவிகளை கூப்பிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வல்லுனர் கருத்து மாதிரி இந்த கிளவியை படாத பாடுபடுத்துங்க. இந்த விளக்கை ஏற்று அப்படிங்க. எதுக்கு தெரியுங்களா விளக்கை ஏற்ற சொல்கிறது? விளக்கை ஏற்ற தெரியுமாங்கிறதுக்காக இல்லை, எப்படி ஏற்றுதுங்கிறத பார்க்குறதுக்கு. சில பிள்ளைங்க ஒரே குச்சியில் 5 முகத்தையும் ஏற்றிடும். சில பிள்ளைங்க தீப்பெட்டி முழுவதையும் தீர்த்துவிட்டு அவங்க அம்மாவை முடிச்சு பார்க்கும். அவங்க அம்மா அப்படி தலையில் அடிச்சுக்கிறோம், அவங்க அப்பா சந்தோஷமாக இருப்பார், அப்படியே இருக்கு என் மக அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க. வீரம் என்கின்ற விஷயம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரத்தம் என்று இருக்கிறதே, அதில் யுத்தம் என்று வருகிறதே, அதில் சத்தம் கேட்கிறதே. நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் அப்படித்தாம்மா இருக்கும். ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர் ரத்தங்கத்தை வந்துடக்கூடாது, பட் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிடணும். அவர் என்ன பெட்டுக்கா பண்ணுவார்? தலானி 2ஆக போட்டுக்கிடுவாரா? என்ன நடக்குங்கிறது தெரியாது. இறந்து போகும்னு தெரிஞ்சு போருக்கு போனவன் 2 பேர் தானேங்க. ஒருத்தன் கர்ணன், இன்னொருத்தன் கும்பகர்ணன். 2 பேருக்கும் தெரியும் சாக போகிறோம்னு. நம்முடைய மன்னர்களுக்கும் ஏன் திருவள்ளுவருக்கு தெரியாதா? ஏன் வார்த்தை வைக்கிறார்? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6 சொல்கிறப்ப வார்த்தை படைங்கிறது. நாட்டை காப்பாற்று. நீ முதல்ல எப்படி காப்பாற்றுவ? சமாதானத்தில் காப்பாற்றிருவியா? இல்லையே. மகாத்மா காந்தியடிகளுக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு என்ன வேறுபாடு? என் நண்பர் கோ என்கின்ற நண்பர் எங்களோட பட்டிமன்றம் பேசுவார். அவர் சுலபமாக ஒரு விஷயத்தை சொல்லி காமிச்சார். காந்தியடிகளுக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிபணியாதே என்றார் காந்தி. அடிபணியாதே என்றார் காந்தி. அடி பணியாதே என்றார் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி. அவ்வளோதான், 2 ஒரே வார்த்தை தாங்க. அடிபணியாதே, அடி பணியாதே, முடிஞ்சு போச்சு. யுத்தம் மட்டும் இல்லைன்னா என்னங்க ஆகும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்களே தேவைதானான்னு கேட்குறீங்களே, ஏன் தேவைதான்னு சொல்கிறோம்? பாஞ்சாலி சொல்கிறா, நான் அத்தனை பேருக்கு நடுவில் அவமானப்பட்டு நின்னனே, 100 பேர் சேர்ந்து என்னுடைய சேலையை பிடிச்சி இழுத்தானே, அத்தனை அசிங்கங்கள் நடந்ததே, அவன் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறான்னா என்ன அர்த்தங்க? தீமை செய்தவன் வாழ வேண்டும் என்று யார் சொன்னா? சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் நியாயமாகுமா? இல்லையே. அரசன் எத்தனை தன்மையுடையவனாக இருந்தான்? முதல்ல தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்கணும். அடுத்ததாக என்னன்னு கேட்டால், அவன் வரி வாங்கி கொடை கொடுக்கலங்க. மற்ற நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற அந்த படையின் மூலமாக கிடைத்த பொருளை தன் கொடையாக கொடுத்தான். அதனால தான் புலவர்கள் நின்னா உடனே மன்னன் வாள் எடுத்து பார்ப்பானா. அப்படின்னா என்ன தெரியுமா? இவன் கண் சிவந்தால் அவன் நாட்டின் மண் சிவக்கும். அதான் உண்மை.
ராஜாவினுடைய கோபத்தின் காரணமாக அங்கு என்ன மாற்றம் ஏற்படும்? இந்த வீரம் இருந்ததால் தான் இவர்கள் பேசப்பட்டார்கள். அதுக்கு தான் இவங்க சொன்னாங்க, பாண்டியன் நெடுஞ்செழியனும் ஆரியப்படை கடந்தோடும் சேர மன்னர்களும் சோழர்களும் எத்தனை படை வச்சுருந்தாங்க. இந்தியா முழுவதும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மன்னன் யார் தெரியுங்களா? ராஜேந்திர சோழனுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜராஜ சோழனுடைய மகனாகி ராஜேந்திர சோழன் இருந்த கப்பற்படை மாதிரியான ஒரு அமைப்பு உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. 1000 கப்பல்கள் சேர்ந்து லட்சத்தீவுகள் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, லட்சம் தீவுகளின் மீது படையெடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் இருக்குன்னா, இங்கே பாருங்க, முதல்ல காற்றின் திசை அறிய தெரியணும், திசை பாணி வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, இவங்க போகிறதுக்கு குடி தண்ணி வேணும். தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ள நல்ல தண்ணி கிடைக்குமா? கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ? ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு சான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம்னு சொன்னால், கடலுக்குள்ளே போகிறப்ப அந்த படையோடு சென்று அந்த நாடுகளை வென்ற ஒரு ஆற்றல் யாருக்கு இருந்தது? ராஜராஜ சோழனுக்கு இருந்தது. ராஜராஜ சோழனுக்கு இருந்தது. வீரத்தை கண்டாத்தான் நடுங்கினா. நீங்கள் அசோகரை உண்மை சொல்கிறீங்க, அசோகர் போர் வேண்டான்னாரு. ஏன்? ராமாயணத்திலே வருதில்லையே, யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போரொடுங்கும் புகழொடுங்க. அது உண்மைதான். மௌரிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? அசோகன் போரிடாதது தான் மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணங்கிறாங்க. யுத்தம் என்று வருகின்ற போது தான் என்ன ஆகிறது என்று சொன்னால், அநீதி அளிக்கப்படுகிறது, நல்லவர்கள் காக்கப்படுகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியாதா? பகவத்கீதை எதுக்கு சொல்கிறாரு? எப்போதெல்லாம் தீமை நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் பூமியில் நான் வந்து தோன்றுவேன். சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லுகிற போது தீயவை அழியவும் நன்மைகள் செழிக்கவும் நான் தோன்றுவேன் சொல்கிறார் இல்லையா? துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்றால் யுத்தம் நிகழ வேண்டும், போர் வேண்டும், வீரம் வேண்டும். வீரம் இல்லாத இன்னொன்று கூட யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஆங்கிலேயர்கள் நம்ம தோற்றோம்? அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவன் கையிலையும் கத்தி இருந்தது, நம்ம கையிலையும் கத்தி இருந்ததுங்க. 1500 வருஷம் கழிச்சு வெள்ளக்காரன் படையெடுத்து வந்தபோது அவன்கிட்ட பீரங்கி இருந்தது, அப்பையும் நம்மகிட்ட கத்தி தான் இருந்தது. வெற்றிவேல் வீரவேல்ட்டு போனோம், 2 3 சுட்டுப்பிட்டான். நம்மகிட்ட வீரம் குறைந்ததா? இல்லை, ஆயுதம் குறைந்தது, ஆயுதம் மாறியது. அப்போ ஆயுதத்துக்கு ஏற்ப யுத்தம் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருந்தது. வாள், வில், வேல், ஈட்டி. நம்முடைய கடவுளரை யோசிச்சு பாருங்க. முருகப்பெருமான் இன்றைக்கும் போற்றப்படுகிறார். நான் சமீபத்தில் 2 நாளைக்கு முதல்ல புத்தகம் வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் நம்முடைய முருகப்பெருமானுடைய குறிஞ்சிப்பாட்டை பற்றி சொல்கிற போது, முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேலாயுதம் எப்படி இருக்குன்றிருந்தால், மழைக்காலத்து மின்னல் சுழன்றடிப்பதை போல் இருக்கிறது. பின்னாடி பாரதி எழுதுகிறான் இல்லையா, சுற்றி நிற்காதே பகையை போ துள்ளி வருகிறது வேல்னு சொன்னால் அப்படியான ஒரு ஆற்றலை பார்க்கின்றோம். கொடை வேண்டும், கருணை வேண்டும். அது அவங்க சொன்ன மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும், நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மை காக்க ஒருவன் வேணும் அல்லவா? காக்க காக்க கனகவேல் காக்கங்கிறவன் ஏன்? நம்மை காப்பாற்றுவதற்காக யார் வேண்டும் என்றால், குடும்பத்திற்கு தந்தை வேண்டும், நாட்டுக்கு அரசன் வேண்டும். சொன்னாங்கள்ல, அம்மா மேயராக இருந்தபோது எத்தனை செயல்பாடுகளை செய்தார்கள்னு. அது அநீதிக்கு எதிரான யுத்தம் தானங்க. எல்லா யுத்தமும் போர்னா கத்தி எடுத்து சண்டை போடுறதில்லைங்க. தீமைக்கு எதிரான கருத்துக்களை நாம் சொல்லுகிற போதெல்லாம் அப்போது நன்மை வெற்றியடைகிறது என்று சொன்னால், மன்னர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணமாக புறநானூறு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கலிங்கத்து பரணி ஒன்று தான் இருக்குன்னு கேட்டீங்க. இல்லை, நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், புறநானூறு இருக்கிறது. மன்னர்களுடைய பெருமை சொல்லப்படுகிறது. வீரத்திலே அவர்கள் வைத்திருந்த விதிமுறைகள் சொல்லப்படுகிறது. ஒரு யானையோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு துதிக்கையை வெட்டிவிட்டான். வெட்டினோன்னு என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு கையில் நான் 2 கையோடு சண்டை போடக்கூடாது, தான் கையை வெட்டிக்கிட்டு சண்டை போட்டாங்க ஒரு மன்னன் தெரியுமா? யுத்தகலத்திலே சில முறைகள் வைத்திருக்கிறார்கள். பொற்கை பாண்டியனுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இந்த கைதானம் தட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கையை தானே வெட்டி கொண்ட மன்னர்கள் வாழ்ந்த இடம் நமக்கு தெரிஞ்சால் அந்த வீரத்தை நாம் போற்ற வேண்டும். எனவே காலங்காலமாக மன்னர்களுடைய பெருமைக்கு காரணமாக விளங்குவது தமிழும் கொடையும். அதை நான் இல்லைன்னு சொல்லப்படாது, தமிழ் வாத்தியார். ஆனாலும் கூட அந்த கொடை கொடுப்பதற்கும் வீரமும் விவேகமும் வேண்டும், அதுவே சிறப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.